நாம் இன்னைக்கு பார்த்து வருகிறதான தலைப்போசனம் சங்கீதம் 40வது சங்கீதம் 5வது வசனம். தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக அற்புதங்களை செய்ய வேண்டும், நமக்காக அதிசயங்களை செய்ய வேண்டும், அவருடைய திட்டங்களை நமக்காக கர்த்தர் என்ன செய்ய வேண்டும்? நடப்பிக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் நம்ம என்ன செய்கிறோம்? பார்த்து நம்ம தியானித்தோம். ஆண்டவர் நமக்கு அதிசயங்களை செய்கிற தேவன் என்றும், அவர் தன்னுடைய திட்டங்களை யோசனைகளை நமக்கு நடப்பிக்கிற தேவன் என்றும் நம்ம என்ன செய்கிறோம்? பார்த்து வருகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவரால் நடக்கிற இந்த அற்புதங்களும் அதிசயங்களும் யோசனைகளும் திட்டங்களும் என்ன செய்யாம இருக்கு? நடக்காம இருக்கு, நிறைவேறாம இருக்கு. அல்லேலூயா. யாரெல்லாம் உங்களால சொல்ல முடியும் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறார்னு? யாரெல்லாம் உங்களால சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? அற்புதம் செஞ்சிருக்கிறார். சில பிள்ளைகள் என்ன சொல்றாங்க? கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் உங்களுக்கு தான் அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. ஆமென். ஏன்னா அந்த நிச்சயம் இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள என்ன செய்ய பாருங்க, இல்லை ஏதோ நடந்திருக்கு, எப்படியோ நடந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் என்ன செய்யறாங்க? இல்லை, ஆண்டவர் எனக்கு தான் என்ன செஞ்சிருக்கிறாரு, என் குடும்பத்துக்கு செஞ்சிருக்கிறாரு, நான் அவருக்கு வேணும், என் குடும்பமும் அவருக்கு வேணுங்கிறதுனாலதான் அந்த அற்புதத்தை எனக்கு செஞ்சிருக்கிறாரு. சொல்லுங்க. அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். ஆண்டவர் எனக்கு அற்புதம் செஞ்சதுக்கு காரணம் நான் அவருக்கு வேணும், என் குடும்பமும் அவருக்கு அதற்காக தான் செஞ்சிருக்கிறார். தயவு செய்து எந்த பலவீனங்கள், கஷ்டங்கள், உபத்திரங்கள், வேதனை வந்தாலும் இதை என்ன செய்யாதீங்க, நடந்துடாதீங்க. நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, வசனம் அப்படிதான் சொல்லுது. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை என்ன செய்து கொண்டேன். நாம் அவரை தேடலையா? ஆமா, வேற சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்களும் நானும் அவரை தேடல, அவர் தான் நம்மளை தேடி வந்திருக்கிறார். பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு என்ன செய்திருக்கிறார்? அவன் தேடி உங்களை என்னை தேடி வந்திருக்கிறார். வெளியேறப்பட்ட ரட்சிப்பு உங்களுக்கு எனக்கு ஆண்டு செய்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால உங்களை தேடி வந்தவர், உங்களுக்கு அற்புதம் செஞ்சவர், அதனால இனியும் உங்களை என்ன செய்ய மாட்டாரு? அந்த நிச்சயம் இருக்கணும். ஆண்டவரே, நான் உங்களை தேடலையப்பா, நான் இப்படிலாம் ஜெபம் பண்ணுவேன், நான் இப்படிலாம் தோத்திரம் பண்ணுவேன், நான் இப்படிலாம் ஆராதிப்பேன், நான் கனவு கூட என்ன செஞ்சது இல்லையே, நான் கண்டதே இல்லையே, நான் எப்படி இருந்தேன் யோசிச்சு பாருங்க. ஆமா, பிறப்பால் நாம் கிறிஸ்தவர்களா இல்லாதவர்கள் நீங்க சிந்திச்சு பாருங்களேன். எங்க குடும்பம் ஆண்டவர் அறியாத குடும்பம். இதே இப்ப நடக்க அந்த பண்டிகைக்கு எப்படிலாம் இருப்பாங்க யோசிச்சு பாருங்க, என்னெல்லாம் செய்வாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு? சொல்லுங்க. அல்லேலூயா. என்னைக்காவது தான் பண்டிகை கொண்டாடுவாங்க, நாங்களாம் வாழ்நாளெல்லாம் பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கோம். அல்லேலூயா. என்னைக்காவது தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. நல்ல கவனிங்க. ஆனா இன்னைக்கு கேட்டீங்கன்னா கர்த்தர் சோதனை எங்களுக்கெல்லாம் டெய்லி தீபாவளி தான். அல்லேலூயா. டெய்லி அவிக்க, பொரிக்க, தட்ட. ஆமா, டெய்லி நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை இருக்கும், பாத்திரங்கள் வேலை இருக்கும், துடைக்க வேலை இருக்கும், டெய்லி இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயா ஒரு நல்லது கெட்டதுக்கு தான் அந்த வேலை இருக்கணும், தூக்கணும், துடைக்கணும், அதை செய்யணும், எது செய்யணும். எங்களுக்கு அப்படி கிடையாது, எங்களுக்கு எப்போதும் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்களா தான் சோம்பேறித்தனம் போட்டு சிலதான் ஐயா அம்மா கையை வேலை வலிக்க நினைச்சுக்கிட்டது, இப்படி வேலை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு டபுக்குன்னு போய் கதை அடைச்சி படுத்துக்கிட்டு அம்மா நேரம் எடுத்துக்கிடுவோம், படுத்துக்கிடுவோம்னு அந்த நீங்கள் கதை அது லேசாக எட்டி பார்ப்பேன், யாரும் பார்க்கல வெளில அதை வந்து திரும்ப ஜாயின் பண்ணிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேகன்னு ஏதாவது வந்துச்சு நீங்க இங்கே காட்ட முடியுமா? வலிக்கு காட்ட முடியுமா? இது மாடி போய் கதை முடியும். டெய்லி இருக்கும், நல்லா தான் இருக்கு. இல்லைன்னு வைங்களேன், நாம சோம்பேறி மனமாயிருக்கும். தின்னவும் தூங்கவும் செல்போன் பார்க்கவும் இன்னும் ஆயிடுவோம், சோம்பேறி மனமாயிரும். ஆனால் அப்படி கிடையாது. டெய்லி அப்படி டெய்லி நமக்கு ப்ரோக்ராம் இருக்கு. அல்லேலூயா. அவ்வளவு சந்தோஷமான காரியம் வச்சுப்பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நமக்கு அப்படிப்பட்ட அதாவது தனக்கானவைகள் அல்ல. இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு ப்ரோக்ராம் இருக்கு டெய்லி, ஆனா அனைத்துமே எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா தனக்கானவைகளுக்காக இருக்கு. அவருக்காக, அவர் கிட்டவாக்காக, அவர் பிள்ளைகளுக்காக, அவங்களுக்காக தான் இருக்கு. நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு பாருங்க.
ஆண்டவருக்காக சொல்லுங்க ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா அநேகருக்கு இது என்ன செய்யல, விளங்கல. இந்த வழியா போறவங்க எத்தனையோ பேர் நீங்க போயிருப்பீங்க, எத்தனையோ பேர் இந்த வழியா வந்திருப்பீங்க. ஆனா ஒரு நாள் கூட நீங்க வந்து என்ன செய்யல, இது வேலை நடக்கா அவனு வந்து எட்டி கூட என்ன செஞ்சதில்லை. போன வாரமும் பார்த்துருக்கீங்க, இந்த வாரம் பார்த்துருக்கீங்க. நானும் ஒரு ஆளாவது எப்போதும் வர பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களாம் அந்த நேரம் இருந்த உடனே வந்து செய்கிறாங்க. மற்றவங்களாம் வந்து என்ன செஞ்சது கூட இல்லை, எட்டி கூட வாங்க. எட்டி பார்த்தா தீட்டோ இல்லை பாஸ்டர் காணிக்கத்தாரம் பிடிச்சி விடுவாரோ என்னமோ தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல கவனிங்க. எட்டி கூட நிறைய பேர் என்ன செய்யவே இல்லை. அப்போ நான் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நினைச்சிட்டு போகிறாங்க. ஒழுங்கா நடக்கா, சரி சரி அவங்க என்ன செய்வீங்க, சரி கர்த்தர் உங்களே என்ன செய்வாராங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் தானே சொல்ல ஆசீர்வதிப்பாராங்க. ஹல்லேலூயா. ஆனால் எங்களை அழைத்தவர், எங்களை கைபிடித்தவர் ஒரு நாள் எங்களை என்ன செய்ய மாட்டாரு, இதுவரை கைவிடலை. நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டதுனால இனியும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார் பாருங்க. அது ஆசீர்வாதமா, அது ஆசீர்வாதமா விசித்திரமா பார்க்க வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்காக அவருடைய ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய அற்புதமான கிரியைகளை நாம் யாரும் வேண்டாம்னு என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். இப்ப நாம் இந்த வாரம் நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவர் அற்புதங்களையும் யோசனைகளையும் முதலாவது உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் என்ன செய்யணும். அந்த வசனத்தை வாசித்த பாருங்க. தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்கள் நிமித்தம் செய்த அப்படின்னு வாசிப்போம். முதல் வாரம் கூட நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் எனக்காக என்ன செய்யணும். யாருக்காகவோ செஞ்சிருக்கிறார், தவறு இல்லை. அதெல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கோம். நல்ல கவனிங்க. யாருக்காகவோ நடந்திருக்கு, யாரோ நமக்கு ஜெபம் பண்ணாங்க, யாரோ நம்மளை ஆசீர்வதிச்சாங்க. அதற்காக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார், அதற்காக நம்மளை ஆண்டவர் நடத்தி இருக்கிறார், சுகமாக்கி இருக்கிறார். ஆனா அதோட நம்ம திருப்தியா இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம மூலமாக நிறைய பேர் என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கப்படணும். நம்ம மூலமாக நிறைய பேர் கஷ்டம் மாறணும். அவன் நமக்காகவும் ஆண்டவர் என்ன செய்யணும் பாருங்க, இறங்கணும். சொல்லுங்க ஹல்லேலூயா. யார் மூலமாகவோ யாருக்காகவோ நமக்கு இறங்கின ஆண்டவர் நம்ம மூலமாக நமக்காக அனைவருக்கு என்ன செய்யணும், இறங்கணும். ஹல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் சொன்னாரு, எங்கள் நிமித்தம் செய்த அப்படின்னு சொன்னார். உங்க ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதம் என்ன செய்யணும், உங்க கண்ணீரை பார்த்து, உங்க அலைச்சல்களை பார்த்து, நீ இருதயத்துல குமுறுகிற, யாரிடத்திலையும் சொல்ல முடியாம அடக்கி இருதயத்திலேயே வச்சுக்கிட்டு இருக்கிற உங்களை பார்த்து கேட்பாங்க, எதை செய்தா அவங்களுக்கு என்ன, எது கவலைப்படுறீங்களா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, எல்லாரும் கேட்டிருப்பாங்க. நீங்க யார்ட்டையும் எதிர்த்திருக்க மாட்டீங்க, சொல்லியிருக்க மாட்டீங்க. ஆனா உங்க அந்த இருதயத்தின் வேண்டுதல் அவருடைய சமூகத்தில் எப்படி இருக்கட்டும், பிரீதியாக இருக்கட்டும். சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்காக அதை செய்யணும். யோசிச்சு பாருங்க. உங்க கூட பிறந்தவங்களும், உங்க மனைவி, உங்க கணவன், உங்க பிள்ளைகளுமே உங்க துக்க முகத்தை பார்க்க முடியல. ஏன் அப்படி இருக்கீங்க கேட்கறேன். அப்போ உங்க துக்க முகத்தை அவர் எப்படி சகிச்சுட்டு இருப்பாரு, யோசிச்சு பாருங்க. அவர் தாங்குவார். நாம நினைக்கிறோம் ஆண்டவருக்கு நம்மளை மாதிரி கோடி கோடியா இருக்காங்க, அவங்களெல்லாம் பார்க்கறது விட்டு நம்மளையா பார்ப்பாரு அப்படின்னு நினைக்கலாம். இல்ல ஒன்னதான் முதல்ல பார்ப்பாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்கிறது, முதலாவது முந்தி பிள்ளைகள் என்ன அடையட்டும், திருப்தி அடையட்டும். முதல்ல ஆண்டவரை ஆராதிக்கிற உங்களுக்காக தான் ஆண்டவர் இறங்குவார். அவரை தேடி வருகிற, அவரை மகிமைப்படுத்துகிற உங்களுக்கும் எனக்கும் தான் முதல்ல இறங்குவார்னு வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால யாருக்கோ இல்லை, உங்களுக்காக. அதை முதல் வாரம் பார்ப்போம். இரண்டாவது வாரம் நாம் கடந்த வாரத்துல பார்த்திருக்கிறோம், என்ன அதிசயங்களும் சொல்லி என்ன செய்தோம். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். அது ஏன் செய்கிறாரு அப்படின்னு செஞ்சிருக்கோம், பார்த்துருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. எந்த நோக்கத்துக்காக செய்கிறார், என்னை போல யாரும் இல்லை அப்படின்னு தன்னை பிரபலமாக்குறதுக்காக தான் செய்கிறாரா, இல்ல அவரை தேடி வர்றவங்களுக்காக செய்கிறாரா? நல்ல கவனிங்க. அதுக்காக யோசித்தோம். வேத வசனத்தை வாசித்து ஆண்டவர் ஏன் இதெல்லாம் செய்கிறாரு. ஏன்னா அநேகருடைய வாழ்க்கையில அற்புதங்கள், அதிசயங்கள் சில நாட்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன செஞ்சு போயிட்டு, நின்று போயிட்டு, நடக்காம போயிட்டு. ஆரம்ப நாட்கள்ல அவன் ஜெபம் பண்ண உடனே நடக்கும், அவங்க யாருக்காக ஜெபம் பண்ணாலும் நடக்கும். ஆனா இப்போ இவங்க யாருக்கோ ஜெபம் பண்ணிருப்பாங்க, சாக போறவனுக்கு, அவன் சோமாய் நல்லா இருப்பான். ஆனா இப்ப இவங்களுக்கு சின்ன தலைவலி கூட இவங்க ஜெபம் பண்ணா என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. நல்ல கவனிங்க. ஏன் இந்த
அற்புதங்களுக்கு நடக்காம போயிட்டு அப்படின்னு சொல்லி என்ன செய்தோம் பார்த்தோம். ஏன் போயிட்டு அப்படின்னு கேட்டா, சட்டத்தின்படி ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் அற்புதம் செய்ததுக்கு காரணம் வேத வசனத்துல சொல்லியிருக்காரு. அற்புதம் செய்யும் போது நீ இப்படிலாம் இருக்கணும்னு நினைச்சிருக்காரு சொல்லியிருக்காரு. கடந்த வாரத்துல உங்களுக்கு சொன்னேன். என்ன சொன்னேன்? நீங்க ஆண்டவருக்கு முதலாவது கணத்தை என்ன செய்ய வேண்டும்? செலுத்தணும். அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? தன்னுடைய முதல் விளைவின் எல்லா பலன்களையும் கொண்டு வந்து முதல்ல எங்க கொண்டு வச்சாங்க? ஆண்டவர். நம்ம காணிக்கைன்னு மட்டும் நினைக்காம அந்த முதல் ஸ்தானத்தை நம்ம யாரு கொடுக்கணும்? ஆண்டவர் கொடுக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. வார்த்தைக்கான காரியம் என்ன பாருங்க, முதல் இடத்தை யார் கொடுக்கணும்? அதை கடந்த வாரத்தில் சொன்ன அற்புதம் செய்யறதுக்கு காரணமே. ஆனா இன்னைக்கு நாம ஆண்டவரிடத்துல அற்புதங்களை பெற்ற நாம இன்னைக்கு முதல் ஸ்தானத்தை நம்ம யாரும் கொடுக்காம போயிட்டோம்? ஆண்டவரை முதல்ல இடத்துல வைக்காம சொந்த பந்தங்களை வச்சுட்டோம், ஜாதி ஜனங்களை வச்சுட்டோம், ஊர்க்காரங்களை வச்சுட்டோம், நம்மை நாமே வச்சுட்டோம். பணத்தை, சொத்தை, ஆசைகளை முன்னால வச்சுட்டு ஆண்டவரை எங்க கொண்டு போயிட்டோம்? பின்னால கொண்டு போயிட்டோம். அதனாலதான் முதல் இடத்தை ஆண்டவருக்கு கணத்தை கொடுக்க வேண்டிய நாம கொடுக்காம போட்டதுனால நமக்கு நடக்க வேண்டிய அற்புதங்களே என்ன செஞ்சு போச்சு. அதை குறித்து நம்ம என்ன செய்தோம்? 2வது வாரத்தில் இப்போ நாம பார்க்கக்கூடியதான காரியம், முதல் காரியம் என்ன? என் தேவனாகிய கர்த்தாவே நீ எங்கள் நிமித்தம் செய்த முதல் வாரம். இப்ப 2வது வாரம் என்ன பார்த்தோம்? உங்களுடைய அதிசயங்களும். அதை பார்த்தோம். 3வது வாரம் நம்ம பார்க்கிறோம் என்ன? உங்களுடைய யோசனைகள். அல்லேலூயா. சாம கையை வைத்து ஆண்டவர் சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுடைய யோசனைகளும். அப்படி கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நிறைய யோசனைகள் என்ன செய்திருக்கிறாரா? வைத்திருக்கிறார். அப்படி அவரை குறித்து இல்ல யோசனை, அவரை பத்தி அப்படி நினைக்காதீங்க. அவருடைய யோசனைகள் எல்லாமே யாரை பத்தி தான்? உங்களை பத்தி தான். சொல்லுங்க அல்லேலூயா. நாம வேணா நம்மளை நினைக்காம இருக்கலாம். அப்படிதானே? சிலர் சொல்றாங்க, நீ நடந்து போயிட்டு இருக்கும், டம்னு கால் தட்டிது, கல் தட்டணும் அப்படி அப்படி ஐயோ ஐயோ. யோசிப்பா, நம்ம கண்ணு எப்போது கேர்ஃபுல்லா பார்த்துக்கிட்டே இருக்கு. எதை பார்த்துட்டு இருக்குன்னா, உங்க கை, காலு, உங்க முழு சரீரமும் என்ன செய்யக்கூடாது? பாதிக்கப்படக்கூடாதுன்னு அந்த கண்ணு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. உங்க கண்ணு தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கண்ணானது சரீரத்துக்கு என்னவா இருக்கிறது? வெளிச்சமாய். விளக்கா இருந்து வெளிச்சமாய். இந்த கை என்ன செய்யணும்னு தெரியாத கைக்கு, ஆனா அந்த கண் பார்க்கும்போது இந்த கை என்ன செய்யணுங்கிறத என்ன செய்யும்? அதை கவனிங்களா? தண்ணி தண்ணிக்கு அப்படின்னா கண் பார்த்துனா இங்கன தண்ணி இல்லை, அப்ப தண்ணி இங்க இருக்கு. இந்த கைக்கு சொல்றா, கையே நீ போய் அந்த பாட்டிலை தூக்குவாயாக சொல்றது இல்லை. ஆனா அந்த கண் பார்க்கும் போதே இந்த கை என்ன செய்யணும் அப்படின்னு இந்த கண் அதுக்கு என்ன செஞ்சு கொடுக்கு? ஆர்டர் போடுதா? இல்லை கவனிங்களா? அப்போ இந்த கட்டளை இந்த கண்ல இருந்து மூளைக்கு போய் மூளையில இருந்து இங்க வருது. என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அப்போ நம்ம சரீரத்தில் இருக்கிற எல்லாமே நம்மை எந்த ஆபத்து வந்துட விடாது. பாருங்க, இந்த சுவிட்ச் போர்டுல ஓட்டையா இருக்கு. நம்ம எல்லா ஓட்டலையும் விளையாடுற மாதிரி அதுல கொண்டு விளையாடுவோமா? சொல்லுவோம், பார்த்து நல்லா பார்த்துருக்கேன். பையனை தேப்பா அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கன்னா நான் இப்படி திரும்பி பார்ப்பேன். நீங்க தான் நினைச்சுக்கிட்டீங்க அவங்க எல்லாம் பார்க்காண்டு, உங்களை தான் பார்ப்பேன். தம்பி இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணுவான்னு அக்கா பார்ப்பேன். அக்கா பாப்பேன், மகன் போய் இதில் கை வச்சிடக்கூடாத, ஆசிரியர் போய் வைக்க சொல்லுதார, இவரு போய் வச்சாங்க அப்படின்னு பார்க்கலான்னு பார்ப்பேன். இல்லை அந்த அக்கா நல்லா மகன் ஆசிரியர் மகனுக்கு என்ன சொல்லுதாரு, மேடை ஏறி செய்ய சொல்லுதாரு. சரி, அப்போ சந்தோஷம், சோத்திரம் ஆண்டவரே, இந்த பக்கம் திரும்பிக்கணும். சிலரை பார்த்து இவன் போய் ஆஃப் பண்ணான் அப்படின்னு நினைப்பாங்க. பாருங்க, அந்த அன்னைக்கு பார்ப்பேன், இனிமேல் இந்த பையனை கூட விடாது. சோத்திரம் ஆண்டவர் நல்லா கவனிக்கலாம். அப்போ எல்லாத்திலையும் விளையாடுறது இதில் விளையாட முடியுமா? அப்ப அது இந்த கை எதை தொடணும்னு இதுக்கு கண்ணா நம்ம கண்ணு என்ன செய்யுது? முழு சரீரத்துக்கு இருக்கு. அதே போல நல்ல கவனிக்க. அப்போ நம்ம சரீரத்துக்கு தேவையான எல்லா யோசனைகளும் நம்ம சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களும் செஞ்சுக்கிட்டே இருக்கு. பசிக்குன்னா என்ன செய்யுது? கைகாலெல்லாம் பதறுது. பசிட்ட எத்தனை மணிக்கு குடிக்கான்னு தெரியலையே அப்படின்னு என்ன செய்யுது? கட்டணு மாறி கேட்குறது சாப்பாடு வேணும் சொல்லி என்ன செய்யுது? எல்லா கேரும் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இவ்வளவு கேர் தட்டோன்னே ஏமா கண்ணிலே வந்து குத்துனேன், இங்க தட்டுக்கு கண்ணு அப்படி முடிக்குது. எவ்வளவு கேர்ஃபுல்லா உங்க கண்ணை உங்க கண் வெளிய இந்த எம பாதுகாக்குது பாருங்களேன். ஆனா இவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்தாலும் கல் தட்டி புத்தடின்னு நின்றுடும் சொல்ல மாட்டேங்கிறேன். இவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கிற
கண்ணில் வந்து நின்றுது விழுந்தது. நல்லா கவனிங்க. அப்போ நம்மையே யோசிச்சுட்டு இருக்கிற நாமளே நம்ம மறந்து போற நேரம் என்ன செய்யும்? நேரம் சொல்றது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனுக்கு இறங்க மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன். ஸ்திரீயானவள் பெத்த பிள்ளைக்கு இல்ல. அப்படியா? எப்படி ஒரு கர்ப்பவதியாயிருக்கிற ஒரு பெண், ஒரு தாய் கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளைக்கு அவன் எதுவும் சொல்றாளா? இப்ப என் மகன், நான் இப்ப சிக்கன் சாப்பிட்டேன், என் மகனுக்கு என்ன பேர் சாரட்டும்? சிக்கன் பேர் சாரட்டும். இது பெரிய பீஸா இருக்கு, அவங்க கொடுத்துறாங்க ஆண்டவரே, நானே சாப்பிடுது, இது சக்தி எனக்கு சேர்ந்து அம்மா சொல்லுதா? இது என்ன சாப்பிடுதோ அவ்வளவு யாருக்கு போய் சத்தா மாறும்? கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளை. அவளால அவளுடைய எந்த செயல்பாடுகளும் அந்த பிள்ளையை விட்டு அவளை என்ன செய்ய முடியாது. பிரிக்கிற பிறந்து தொப்பக்கூடிய வெற்ற வரைக்கும் பிள்ளையும் அவளை என்ன செய்ய முடியாது. அவள் நினைவுகள் அப்படியே பிள்ளைகளுக்குள்ள இருக்கும். அதனாலதான் கர்ப்பவதி ஆனாலும் சரி, நல்ல ஜோம் பண்ணணும், நல்ல சின்ன பாட்டு கேட்டுட்டு இருக்க கூடாது. ஓ போடு ஆ போடுன்னு கேட்டீங்கன்னா மகனும் வெளியில வந்து உனக்கு ஓப்படும். நீங்க நிறைய பேர் என்ன செய்யறது, குழந்தை உண்டானோன்னு எங்க வரமாட்டாங்க, ஒரு மாதிரி வருது, ஒரு மாதிரி வரதான் சமைக்கும். நல்லா கவனிங்க. எனக்குலாம் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம பிரான்ஸ் என்ன, அவங்க வீட்டம்மா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாடி பில்டர் இப்படிதான் இருப்பாங்க. இப்போ 2 பிள்ளைகள் தேர்ச்சாலும் தான் இருக்கும். அம்மா ஐயோ பாவண்டே, நான் இப்படி பார்த்ததே. ஏன்னு கேட்டா நிறைய மாசமா இருக்கும்போது எங்கதான் இருந்துச்சுட்டாக்கா, சகோதரி பாருங்க இங்கேயும் யாரா நடக்கும்போது உட்கார முடியாது, சேர்லையும் இருக்க முடியாது. எங்க அம்மா அதை வந்து அப்படியே எங்கிட்ட வந்து நடிச்சு காட்டுவாங்க. ஏன்பா இப்படி கூட்டிட்டு வரணும், வீட்லயாவது இருக்கு சொல்லிட்டு என்ன செஞ்சானே வந்தானே அப்படின்னு கேட்டா, நீ 2 முத்துக்கள் ஆண்டது காணேன், நடக்குது, அந்த ஒரு முத்து கிடக்கு, இங்க ஒரு முன்னால ஒரு முத்து கிடக்கு. கத்தருக்கு சோதனை நல்லா கவனிக்கலாம். ஆண்டவர் தாய் பிள்ளையமா சகோதரமா இருந்திருக்கிறாரு. ஆமா, அங்க அவ படிக்கிற கிளாஸ்ல இதெல்லாமோ சொல்லி கொடுத்தாங்களாம், யோகா அப்படி இப்படி இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களாம். முஸ்கிலாவுக்கு அவர் சொல்லும் போது அவளுக்கு தோணிச்சா, இவங்க என்னெல்லாமோ சொல்லுதாங்க, நான் ஆண்டவருக்கு என்னதான் சொல்லுவேன், ஸ்தோத்திரம் சொல்லுவேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்றாங்க பள்ளிக்கூடத்துல. ஆனா இந்த பிள்ளைக்கு என்ன சொல்லணும்னு தோணுதான், தோத்திரம். என்ன சொல்லுதாரு, தோத்திரம் சொல்லணும்னு சொல்லுதானே. ஏன் அப்படின்னு கேட்டா, வயிற்றுல இருக்கும் போது இது தோத்திரம் மட்டும் நடந்துச்சுதாக்கா படிக்கலாம். இங்க செவத்துல இருந்ததுனால நீங்க கடந்து ஏதோ உங்க பிள்ளைய தான் நடக்கும். பாருங்க நிறைய பிள்ளைகள் பாருங்க செவத்துல இருக்க பிள்ளை. எனக்கு அதான் பயம், இந்த புளிய முடிய மாட்டாங்களா ஆண்டவரே. நான் கேட்டே இருந்தேன், முடியுங்க எப்படியாவது நீங்க காலில் முத்துமாராண்ட ஃபோன் பண்ணேன், எப்படியாவது இன்னைக்கா போட முடியுமான்னு. அதான் வந்து சென்ற காத்திரம் வந்து இருந்துச்சு வரல. ஏன்னா துப்பக்கடின்னு நம்ம, ஏன்னா நீங்க உங்க பிள்ளைல எங்க இருக்குன்னு நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க. ஒத்து உள்ள வந்துடக்கூடாது ஆண்டவரே எனக்கு அதெல்லாம் இருக்கு. அதுக்கு நம்ம கத்தருக்கு சோத்திரம் கவனிங்க. குழிக்குள்ள போய் தொப்புன்னு எடுத்துடக்கூடாது. அது கல்லு கம்மியமா இருக்கு, அடிபட்டுறக்கூடாது. ஆண்டவரை தேடி வந்ததுனால அந்த தாய் பிள்ளைகளை எழுந்திருக்கிறார். வாங்க, கண்மணி போல கத்தை பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன் சொல்றேன்னா, அம்மா கூட தன் பிள்ளைக்கு மறக்கிற நேரம் வருமா, மறந்து போகிற நிலைமை வருமா. சரீரத்தோடு சரீரமா இருக்கும்போது எப்படி வரும் யோசிச்சு பாருங்களேன். ஒரே சரீரமா இருக்கும்போது எப்படி வரும். இறங்காமல் மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன். ஏன்னு கேட்டா பைபிள்ல போட்டிருக்கு, நல்லா கவனிக்கீங்களா, பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு அம்மா மறந்துட்டான், அப்படிதானே. பிறந்து யார் மேல படுத்துட்டாளா, இப்பதானே பிள்ளை படுத்துட்டு, அதுக்குள்ள உனக்கு கையும் காலம் முடியா பறந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு தோணுது. வயிற்றுல ஆபரேஷன் நடந்துச்சோ, எப்படி எடுத்தாங்களோ, பிறண்டு எப்படி படுக்க முடியும். பிறண்டா வயிறு வலிக்கும், வலி வலிக்காத ஐயா, எனக்கு தெரியாது. பிள்ளை பிடிச்சது இல்லை, உங்களுக்கு தான் தெரியும். ஆபரேஷன் ஆனவங்களுக்கு தான் தெரியும். கத்தருக்கு சோதனை. ஆபரேஷன் ஆகாதவங்களுக்கு தெரியும். ஆனா இந்த அம்மா பிள்ளைய பிறந்து பக்கத்துல படுக்க வச்சிருக்கு. முரட்டு தூக்கம் அந்த அம்மாவுக்கு. கத்தருக்கு சோதனம். பிறண்டு நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்மளே சின்ன பையங்களே சில நம்ம பார்க்காம நிறுத்திட்டோம்னு கையினால ஆட்டம் அப்படிங்கிறான். அந்த பிள்ளை கையினால அசைக்கிறதுமா தெரியாம இருந்திருக்கும். அந்த அம்மா மேலே படுத்துக்கும் போது அந்த தூக்கம் தூங்கி இருக்குதான். இந்த ஸ்தோத்திரம் நல்லா கவனிங்க. அப்போ அந்த அம்மாவே பிள்ளைக்கு மறக்கிற நாள் வந்தாலும் ஆண்டவர்களை என்ன செய்ய மாட்டாங்க. கவனிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா உங்களை குறித்த யோசனைகள் எப்போது
அதான் பெரிய ஆட்கள் நமக்கு சொல்லி தந்தாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மரத்தை வச்சவன் என்ன ஊத்துவானா? நல்ல கவனிக்க. பெரிய ஆளுங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்காரு, அவர் பிள்ளையா மாத்திருக்கிறாரு, என்ன செய்யணுமோ எல்லாம் யாரு செய்வா? எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் ஆபிரகாம் சொன்னா, எல்லாம் எங்க பார்த்து கொள்ளப்படும்? தேவனுடைய பதவியில் என்ன செய்யப்படும்? எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பா, அவர் பார்த்துக்கிட்டு இருப்பா. நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம கண்டது இல்லையா நினைச்சோம் நீங்களேன். நாங்கள் எனக்கு இந்த முட்டு வலிச்சிருக்கும் போது ஒரே வழி. நான் உடனே கேட்டேன், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போய் கேட்க போக நேரம் இல்லை, அவ்வளோ போகலை. அப்போ ஒவ்வொருத்தட்டையா பேசினேன், எனக்கு தெரிஞ்சவங்கிட்ட. அப்படிலாம் பேசும்போது சொன்னாங்க. அப்போ என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், நீங்கள் நரம்புகள் என்ன செஞ்சிருக்கு? பாதிக்கப்பட்டிருக்கேன். பாவி கொண்ட போய் கேட்டேன், தப்பா வச்சேன். இப்படி கேட்டுக்கவே கூடாது. நான் வலிக்குதுன்னு சொல்றது முட்டு, இரண்டு நரம்பு வலிக்குங்காரு அப்படின்னு. நரம்பு பாதிக்கும். அப்படிலாம் நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கேன். எனக்கு கரண்ட் சாக்கு அடிச்சது இல்லை, பொத்துன்னு எதுலேருந்து இருந்தது இல்லை, கை காலம்னா ஒழுங்கு நரம்பு பாதிக்கும். நரம்பு ஏன் பாதிக்கப்படுது உங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நினைவுகள் என்ன இருக்கும்? நீங்க எதையா நினைச்சு நீங்க கவலைப்பட்டுருக்கீங்க. உங்க சரீரத்துக்கு தேவையானதை நீங்க தண்ணி குடிச்சிருக்க மாட்டீங்க, நீங்க நேரத்துக்கு சாப்பிட்டு மாட்டீங்க, எதையாவது குறித்து நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்படிப்பட்ட பலகீனங்கள் உங்களுக்கு என்னதான் செய்யும்? வரத்தான் செய்யும். நல்ல கவனம். அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த கவலைகளின் நிமித்தம் நம்முடைய சரீரத்தை என்னெல்லாம் பலகீனங்கள் வருது பாருங்க. நல்ல கவனிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நம்ம கவலை இது. ஆனா உண்மையிலே யோசிச்சு பாருங்க, கவலை இருந்தா நம்ம சரீரமா இருந்தா கூட வந்து நம்ம கவலையை மாத்திர மாதிரி தானே வேலை செய்யணும். உண்டான சுகத்தையும் இல்லாம இன்னும் கொஞ்சம் கவலை வருமானாதான். கவனிக்கலாம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீயே மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன். கர்த்தருக்கு வழிமுண்டாங்க. அவருடைய யோசனைகள், அவருடைய சிந்தனைகள், அவருடைய நினைவுகள் எப்போது யாரை பத்தி தான் இருக்கு பாருங்க? உங்களை, என்னை பத்தி தான் இருக்கு. ஆனா நாம ஆண்டவர் நம்மளை நினைக்கிறாரா இல்லையான்னு நமக்கு என்ன செய்யல, தெரியல. இங்கே அருமையான சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உங்களுடைய யோசனைகளும். நீங்க ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தை குறித்து யோசிக்க வேண்டியதானே, அவருடைய திட்டத்தை குறித்து யோசிக்க வேண்டியதானே. அவர் எப்படி ராஜாவாக போகிறார், அவர் எப்படி இந்த உலகத்தை ஆள போகிறார், அவர் எப்படி பிசாசை நரகத்தில் தள்ள போகிறார், பிசாசுடைய கூட்டத்தை தள்ள போகிறார், அதை குறித்து யோசிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டா, அதுக்கெல்லாம் யோசிக்கிறதுக்கெல்லாம் என்ன இல்லை, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஏன்னு கேட்டா எல்லாத்தையும் யோசிச்சு உங்க கையில என் கையில எழுதி கொடுத்தாச்சு. இதுல போட்டிருக்கு. கவனிங்களா? சாத்தானுக்கு என்ன நடக்கும், அவனை பின்பற்றிட்டு போறவங்களுக்கு என்ன நடக்கும், ஆண்டவரை யார் பின்பற்றாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன நடக்கும், எல்லா யோசனைகளும் இங்க இருக்கு. அவருடைய ராஜ்யத்தை குறித்த அனைத்து யோசனைகளும் முடிந்தது. இனி அதுல பிளான் திட்டம் அதெல்லாம் உண்மை கிடையாது. ஆனா யோசனைகள் எல்லாம் யார் மேலதான் இருக்கு? உங்களை பத்தி என்ன பத்தி தான் இருக்கு. ஆண்டவர் தனக்கானவைகளை அல்ல, தன்னுடைய ராஜ்யத்திற்கானவைகளே அல்ல, எப்போதும் அவர் நினைவுகள் எல்லாம் யாரை பத்தி தான்? உங்களை பத்தி தான். நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலது குடும்பத்துல யாராவது அவங்க ஏதாவது கவலையா இருக்கிற நேரம் இன்னொருத்தங்க வேற ஏதாவது செய்யணும் சொல்லுவாங்க. கொஞ்சமாவது குடும்பத்துல எப்படிலாம் நடக்க நமக்கு சரியில்லை, கொஞ்சமாவது கவலைப்படுறானா இவன், கொஞ்ச நாளாவது கவலைப்படுறாளா இவா, நம்ம அப்படி கேட்போம். நான்லாம் கேட்பேன். நல்ல கவனிங்க. கொஞ்சமாவது என் நிலைமை தெரியுதா அவனுக்கு? என் வீட்டுக்காரெல்லாம் அடிக்கடி கேட்போம், கொஞ்சமா ஆமா தான் அவங்களுக்கு தான் ஜோம் பண்றது தான். அது சொல்லுவோம். கொஞ்சம் நானும் ஃபீலிங்கா இருக்கேன், அழுது அவ்வளோ ரெண்டு கண்ணீர் வச்சுட்டு அப்படியா சொன்னாலும் எனக்கு கொஞ்சம் எப்படி இருக்கும்? அவன் ஆண்டு தான் உங்களை நடத்துதாரு. எப்படி? நல்லா கவனிக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்ட யோசனைகளை உங்க மேல ஏமாள வச்சிருக்கிறார். நல்ல கவனிக்கலாம். வேற சொல்றது, அவர் நம்மை போல் சோதிக்கப்பட்டபடினால் நம்முடைய சோதனையில் அவர் உதவி செய்ய எப்படி இருக்கிறாரா? ஏன் அப்படின்னா அவருடைய நினைவுகள் எப்பெல்லாம் நமக்கு பிரச்சனை வருவோ, எப்பெல்லாம் நமக்கு வேதனை வருவோ, எப்பெல்லாம் நமக்கு இக்கட்டு நெருக்க வருகிறதோ அந்த நேரத்தில் நம்ம எப்படி தூக்கி விடலாம்னா அவருடைய யோசனைகள் என்ன செஞ்சுட்டே இருக்கும், நடந்துகிட்டே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த யோசனைகளை பற்றி சில காரியத்தை உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறேன், சொல்ல விரும்புகிறேன். வாசிக்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியதான கர்த்தருடைய வேத வசனத்துல ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
ஸ்தோத்திரம். வாசிங்க. இன்னைக்கு தேவனுடைய யோசனைகள், ஆண்டவருடைய யோசனைகள் என்ன செய்கிறது, நமக்கு அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருகிறது என்று நாம் என்ன செய்கிறோம்? வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய யோசனைகளை நாம் அறிகிறதுக்கு முன்பதாக ஒரு சம்பவத்தை திரும்பி கொடுங்களேன். ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புங்க. வாசிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை திருப்பி கொள்ளுங்க. யோசனைகளுக்கு முன்னால ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன். வாசிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்க. 48வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிங்க. என் நாமத்தின் நிமித்தம் என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன், உன்னை சங்கரிக்காதபடிக்கு நான் என் புகழ்ச்சியின் நிமித்தம் உன்மேல் பொறுமையாய் இருந்தேன். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். என் நிமித்தமே அப்படி செய்தேன். என் நாமத்தின் பரிசுத்தத்தை என்னை குலைக்கப்படலாம். என் மகிமையை நான் வேறொருவருக்கு கொடேன். என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம்? என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கு என்ன செய்ய மாட்டேன், கொடேன். யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு. நல்ல கவனம். இங்க ஆண்டவர் இத்தனை வார்த்தைகளை வாசித்துட்டு போதுதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை பாருங்க. என் நிமித்தம் அவருக்காக அப்படின்னு சொல்றாரு. கவனிங்க. நான் இப்ப பார்த்துட்டு வர்றது என்னன்னா, ஆண்டவருடைய யோசனைகள் எல்லாம் யாருக்காக? எனக்காக தான் பார்த்துட்டு வரோம். உங்களுக்கானதான் அவருடைய யோசனைகள்லாம் அப்படின்னு. அவரோட திட்டமே யாருக்காக தான்? உங்களுக்காக தான். இந்த ஆதியில இருந்து நீங்க என்ன செய்ய முடியும்? வாசிக்க முடியும். ஆதியிலே ஆண்டவர் சர்வத்தை உண்டாக்கும் போது, சிருஷ்டிக்கும் போதே எப்படி சிருஷ்டிக்கிறாரு? எல்லாத்தையும் உண்டாக்கிட்டாரு. 6 நாளில எல்லாத்தையும் உண்டாக்கிட்டாரு. 7வது நாள்ல கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? சொல்லுங்க, எப்படி இருக்கிறாரு? நல்ல கவனிங்க. அப்ப உங்களுக்காக எனக்காக எல்லாத்தையும் சிருஷ்டித்ததுக்கு அப்புறம் தான் மனுஷன் என்ன செய்கிறாரு? நல்ல கவனிங்க. ஸ்தோத்திரம். அப்போ உங்களுக்கு என்ன தேவையோ, உங்க குடும்பத்துக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் ஆண்டவர் உலகத்தை உண்டாக்கும் போதே அந்த தேவையை என்ன செய்திருக்கிறாரு? அறிந்தது. நல்ல கவனிங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு தேவைப்படுறது வித்தியாசமா இருக்கு. அப்படிதானே? நம்ம தாய் தகப்பனுக்கு என்ன தேவைப்பட்டது அவங்க கேட்டா அது வேற. நல்ல கவனிங்க. அவங்களுக்கு என்ன தேவை? அவங்களுக்கு இப்ப தூக்கம் வருது அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவை கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஒரு திண்ண இருந்தா போதும். ஒரு திண்ண திறன்னு சொல்லுவாங்க. திண்ண இருந்தா போதும். பேசாம இல்ல ஒரு மரத்தடியில எழுதிடுவாங்க. டக்குன்னு 5 நிமிஷம் தான் அது இருக்க மாதிரி இருக்கும். படபடான்னு வேலைடுவாங்க. நமக்கு அப்படி கிடையாது. நம்ம திண்ணையில தூங்கணும்னு நினைக்கிய அவங்க என்ன சத்தம் கேட்கணும்? காத்து இல்லையோ, ஆனா என்ன கேட்கணும்? சக்கு சத்தம் கேட்கணும். இன்னும் ஒரு சிலருக்கு என்னன்னு கீச்சில் சட்டம், இந்த ஏசி பார்க்க அந்த பட்டன் சத்தம் கேட்கணும். அவங்க ஒரு சவுண்டு கேட்கும். அதை கேட்டா என்ன ஏசி ஆஃப் பண்ணி 1/2 நேரம் ஆகுது. தூங்குற வரைக்கும் தான். தூங்குனதுக்கு அப்புறம் நீங்க ஆஃப் பண்ணிருங்கப்பா அப்படின்னா அதுலேயே செட் பண்ணி வச்சுருக்காங்க. தூங்கணும்னா என்ன இருக்க ஆஃப் பண்ணிருங்க, செட் பண்ணிடுவாங்க. தூங்குனது வாயை பழத்து நாங்கள் ஆஃப் ஏன்னு கேட்டால் சிலருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தூங்குறதுக்கு சாதாரணமாக படுத்து கிடந்தா போதும் வாசல், அவ்வளோதான். உடனே நம்ம ஆளுக்கு பரவாயில்ல போயிடுவாங்க. நல்ல ஏன்னா உழைப்பு அப்படிப்பட்ட உழைப்பு வேலை பார்க்கணும். இப்போ நமக்கு அந்த அளவுக்கு என்ன கிடையாது. ஒரு வேலை உடனே பாத்திரம் கழுவுறதுக்கு மிஷின் வந்துட்டு, வீடு தூக்குறதுக்கு இன்னொன்று அன்னைக்கு தானே இப்படி ஒரு வட்டமாக இருக்கு. வட்டம் அதை ஆன் பண்ணி இணைஞ்சிடணுமா, சுட்டணுமா, அது பாட்டு வீடு உள்ளே போகும். கட்டுக்கு அடியில் போகுது, சேருக்கு அடியில் போகுது, இங்கிட்டு போகுது, அங்கிட்டு போகுது. பார்த்தா அதுவே தொடச்சிடுமா, அதுவே இணைஞ்சிடுமா. எப்படி பாருங்க. அப்படி இருந்தா அப்ப எப்படி தூக்குறோம் பாருங்க. அவ்வளவு வேலையும் அப்படியே. அன்னைக்கு ஒருத்தர் எனக்கு, நீங்க கார் வச்சிருக்கீங்களா, ஜேக் வாங்கிடுங்க. ஜேக் யாருமே வச்சுருக்காங்க. நம்ம நாய்க்கு வச்சுருக்கோம். நான் ஜேக், அது வேற ஜேக். ஜேக் வச்சிருக்கேன். ஜேக்னா அது இல்லையா, இந்த என்ன அடிக்கிறதுக்கு, இந்த வண்டியை தூக்குறது, பஞ்சர் ஆகிட்டு தூக்குறதுக்கு என்னன்னு கேட்டேன். அந்த ஒயரை எடுத்து சொல்லணும்னா போதுமா, வண்டி அது
இதெல்லாம் பஞ்சர் பார்க்கறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடந்து காத்து கிடக்கு உண்மையே கிடையாது. ஒரு துப்பாக்கி மாதிரி வச்சுருக்கான் அப்படிங்கிறது டயர் கழிக்குது. எப்படி இந்த எதுக்கு போட்டு அமுக்கணும். சிலது வராது, நினைக்கிற வண்டி பிடிச்சிட்டு மேலே ஏறி நினைச்சுவாங்க, குறிப்பாங்க, அப்புறம் தான் திறக்கும். இப்போ நான் அப்படி துப்பாக்கி தான் எதுக்குண்ணா வீட்டுக்காரமாக ஞாபகிச்சுடுங்க அப்படின்னா சடலம் திறந்துருது, முழு போட்டு வெளியில் வந்துருது. அதுக்கு அந்த டயரை கழிச்சுட்டு உடனே டம் டம் அடிச்சுனா அந்த டயரை டிப்பை வெளியில் எடுக்க வேண்டாம். அதுக்கு ஒரு மிஷின் இருக்கு. அந்த மிஷின் இப்படி விட்டா அந்த தோசைக்கல் மாதிரி இப்படி விட்டா அது இப்படி அமுக்கிட்டு டயரை டிப்பி தனியாக எழுதி தந்துருது. அது எல்லாம் எப்படி எப்படி டக்குன்னு தூக்கம் நமக்கு ஏதாவது ஓடனா தான் என்ன வரும், நமக்கு அப்பதான் தூக்கம். அப்ப யோசிச்சு பாருங்க, அவங்களுடைய தேவை வேற, நீங்க நம்முடைய தேவை இல்லை. பழையது ஊருகா போதும். சில கேட்க பழையதே அன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கலன்னு நினைக்காங்க. பெரியவங்களுக்கு அன்னைக்கு எதுவுமே கிடைச்சது கிடையாது. கேப்பைக்காக கவனிங்க, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு என்ன செய்வாங்களாம், ஒரு பக்கம் ஒரே இப்படி கேப்பை வாங்குறதுக்கு என்ன செய்வாங்களாம், வேலை காலையில இருந்து ராத்திரி வேலைக்கு வேலை பார்த்தா ஒரு பக்கம் கேப்பை என்ன செய்வாங்களாம் வேலை பார்த்துருக்காங்க ஐயா. அந்த கேப்பையை கொண்டு வந்து கொளிச்சு என்ன செய்யறது, நினைச்சு ஊற வச்சு இடிச்சு காய வச்சு அதுக்கப்புறம் அதெல்லாம் இவ்வளவு செஞ்சுதான் கஞ்சி காய்ச்சி குடிக்கணும். ஆனால் ஒரு நான் கேட்டேன், அன்னைக்கெல்லாம் ஒரு அம்மா வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். சிலது இந்த மாதிரி பேசுறீங்க, எங்கள் அம்மா பேசுறதுலாம் கேட்பேன் பாருங்க. அதே மாதிரி எங்கள் அம்மா இருக்கும்போதும் கேட்பேன், இப்போ அப்படி கேட்பேன். பார்த்தா இங்கே இருந்து நேரத்துக்கு வீட்டில் ஒரு பாட்டியில் உட்காந்து பேசிட்டு இருந்தேன். பாட்டி சொல்லுது, நான் இங்கே இருந்து கலிதாலேருந்து அரிகேசனுக்கு எங்கே போவோம், நாங்கள் வேலைக்கு போவோம். இவர் வீட்டில் சும்மா இருப்பாரு, அந்த அண்ணாச்ச பாவம் அவரு, இவர் சும்மா இருப்பாரு, நான் எங்கே போவேன், அங்கே போவேன். எதுக்குன்னு கேட்டா, ஒரு உங்களை கூட ஒரு இதுல அவங்க என்ன தருவாங்களா, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை பார்த்தா எவ்வளவுதான் கிடைக்கும், பழையதே கிடைக்காது. வெங்காயத்தை தின்று அப்படின்னு நமக்கு அப்படி இல்லை. அவங்க பிள்ளைகள் சாப்பிட நினைக்கிய, அவங்களுக்கு சட்னி வேணும், அவங்களுக்கு சாம்பார் வேணும். நம்மளும் லேசில் சாப்பிடவே மாட்டேன். கவனிக்கீங்களா, வாரத்தில் ஒரு நாள் சிக்கன், மட்டன், மீன். அன்னைக்கெல்லாம் எப்போ சாப்பிட்டாங்கன்னா ஏதோ ஃபங்க்ஷன் தான் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்ட கறி குழம்பா, ஏப்பா கறி குழம்பா, நீங்க டெய்லி கிட்ட நாத்தம் இல்லாம என்ன இறங்க மாட்டேங்கி. தேவைகள் எப்படி மாறி இருக்கு பாருங்க. அன்னைக்கு இருந்த தேவைகள் என்ன, இன்னைக்கு இருக்கிற தேவை. அன்னைக்கு வீட்டுல சைக்கிள் இருந்தாலே பெரிய காரியம். எங்க கூட வர என் கூட படிச்ச பையன்லாம் சைக்கிள் வருவான். இந்த ப்ரௌன் கலர் சைக்கிள் கேப்டன் அதான் வந்து ஃபேமஸா பார்த்தோன்னா நமக்கு இங்க எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சீட்டு கூட பெருசு இருக்கும். நானும் உட்காந்துக்கலாம், எனக்கு கொண்டாடி பார்த்துக்கலாம். ஒரே இவ்வளோ புதுசு இருக்கும், தோசைக்கு மாதிரி. ஏப்பா நான் இந்த சைக்கிளை கொண்டு ஓலை பாங்க போல சைக்கிள்னா கொண்டுவோம் பார்க்கிறேன். அந்த கேரியில் பார்க்கிறேன், இவ்வளோ புதுசு இருக்கும் கேரி. இந்த சைக்கிள் சீட்டை நான் உட்காந்து நான் ஓரத்தில் தான் இருக்கும், என் படை சீட்டு. அந்த சீட்டு இவ்வளோ புதுசு இருக்கும். சைக்கிள் நான் எனக்கு வேற கால் எட்டாவது பார்த்தீங்கன்னா சின்ன பையன் பாருங்க, கிறுக்கு கிறுக்கு சத்த கேட்கும், கேவலமான பல்லெடுத்து கொண்டு போய் நான் எங்கள் அம்மாட்ட வந்து எங்கள் அம்மாட்ட தரவிட்டேன். எங்கள் அம்மாட்ட சண்டை போடும், ஒழுங்கா சைக்கிள் இப்படி குடிச்சாப்பில் இப்படி போகிற மாதிரி சைக்கிள் வாங்கி தரல, நடக்குது வேற வந்து என்ன செய்யுது எங்கள் அம்மாட்ட. ஏன்ட்டு அவங்க ஒப்பண்டமே கேட்கல, எங்கள் அம்மா உடனே சொல்லுவாங்க, ஒப்படமே கிடைக்கும், ஒப்பட ஓண்ட தான் கேட்பேன், நீ தான் தரேன், நீ தான் தரேன். எங்கள் அம்மா இப்போ பாருங்க, அவங்களுக்கு பள்ளிக்கூடம் படிக்கும் போதே அவங்களுக்கு என்ன போனேன், அதுக்குள்ளே இருந்தா அப்படி போன அவங்களுக்கு பைக் என்னது பைக். தேவைகள் எப்படி மாறி இருக்கு பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. அப்புறம் நம்ம குடும்பத்தை பத்தி, நம்முடைய பிள்ளைகளை பத்தி, நம்முடைய சந்ததியை பத்தி நாம ஒரு திட்டம் போடுறோம், நாம யோசனை பண்றோம். என்னெல்லாம் தேவை இருக்கு, என்னெல்லாம் வேணும், எதெல்லாம் இருந்தா நம்ம மகிழ்ச்சியா இருப்போம், எதெல்லாம் இருந்தா நம்ம சந்தோஷமா இருப்போம். யோசிச்சு பாருங்க. இந்த திட்டங்கள் எல்லாம், நம்முடைய திட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா தற்காலிகமானதாக தான். இல்லைன்னா அவனுடைய திருமணத்துக்காக இருக்கும். அவன் திருமணமாகி அவன் அவ குடும்பமாகிறது குறைத்தான் இருக்கும். உங்களுடைய என்னுடைய யோசனைகள், நம்முடைய ஆண்டோடைய யோசனைகள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நித்திய காலமாக நீங்கள் நானும் ஆசீர்வாதம் இருக்கிறதுக்காக இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. நாம எப்படி திட்டம் போடுவோம் கேட்டா, பிள்ளைய நல்லா படிக்க வச்சாச்சு, கட்டி கொடுத்தான், நல்ல பையனா பார்த்து என்ன செய்யணும், கட்டி கொடுத்தான். நீ நல்லா படிக்க வச்சுட்டீங்க ரைட்டு, நல்ல பையனை பார்த்து கட்டி கொடுத்தீங்கன்னா ரைட்டு, இது நம்ம மகன்
பார்த்து கேட்ட கேள்வி அப்படி. என்ன இந்த நேரம் அதை தொடா இதை தொடர்ந்து கிடைக்க நாங்க எங்களுக்கு அந்த நாள் வரும்போது என்ன செய்வோம்? எங்க அக்காவோட சொல்லுவா எங்க அம்மாட்ட, இவன் இதை தொடமா, இவன் இதை கழுவுமா, இதை தோமா. மனுஷனா மகனா இந்த நேரம் வேலை செய்யறதுக்கு இல்லை கவனிக்கலாம். அவங்களுக்குன்னு வரும்போது என்ன செய்வாங்களா? அவங்களுக்குன்னு வரும்போது செய்வாங்களா? இப்ப செய்ய மாட்டாங்க. நல்லா கவனிக்க. இப்போ நம்ம யோசிச்சு பாருங்க, நம்முடைய தேவை நாம திட்டம் பண்றது எல்லாம் ஒரு குறித்த நாள் குறித்த காலத்தோட நம்முடைய யோசனை திட்டம்லாம் முடிஞ்சு போயிடும். ஆண்டுடைய திட்டம் ஆண்டுடைய யோசனைகள் எப்போது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா நித்திய காலம். சந்ததிக்கு அவன் பேரன் பேத்தி அப்படின்னு அந்த சந்ததி இருந்துகிட்டே இருக்கும், போய்கிட்டே நித்தியமாக உங்க சந்ததி உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கான யோசனைகள் யாரிடத்தில் இருக்கிறது? தேவன். நாம இப்போ இருக்கிற சுகத்தை இன்னைக்கும் நிறைய பேர் அதை என்ன செய்ய மாட்டாங்க தெரியுமா? அதை யோசிக்கவே மாட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் நல்ல ஒரு வைத்தியம் உண்டு. இந்த தமிழ் மருத்துவம் சொல்றோம் பாருங்க, இந்த இதை சாப்பிடுங்க, இந்த பொடியை சாப்பிடுங்க, மிளகு சாப்பிடுங்க, சீரகம் சாப்பிடுங்க. இதெல்லாம் சொன்னா மிளகு சீரகம்லாம் சாப்பிட்டா சுகமாகும் ஆகும். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் சுகமாகும். அதே டாக்டர்கிட்ட போய் 1/2 மணி நேரம் உட்காந்துருக்கணும். அவர் எல்லாத்துக்கும் என்ன செஞ்சு வைப்பாரு, பார்ப்பாரு. இது கொஞ்சம் புஷ்கோட்டு போட்டிருக்கு, இந்த அம்மா மண்டையில பெரிய கொண்டையா இருக்கு, இதை கொஞ்சம் கூட கொஞ்சம் துட்டி நிறுத்திக்கிடலாம், வாங்கிடலாம். இன்னைக்கு ஒரு ஊசியை போடுவாரு, நாளைக்கு காய்ச்சல் கூட வந்துடும். அதுக்கப்புறம் என்ன போடுவாரு? ஒரு ஊசி போடுவார். நல்லா கவனிங்க. 3 நாள் வர வச்சு என்ன போடுவாரு? ஒரு ஊசி போடுவாரு. அது சொல்றாரு, அது என்ன 3ஆவது நாள் தான் அவனுக்கு சோமார ஊசியா என்ன செய்யும்? 3ஆவது நாள் சோமார ஊசியா இருக்கும். ஆனா நமக்கு எங்க போனா தான் நமக்கு சோமாகும்? நம்ம மைண்ட்லயே செட் ஆயிருக்கு. டாக்டர் பார்க்கணும், வாயை தரங்கணும், நாக்க நீட்டுங்கணும், நாளைக்கு என்ன தடிச்சு பார்க்கணும், இது என்ன பாதாளக்குடியா இல்லை செப்டி டேங்கா உள்ள என்ன நடக்குன்னு பாக்குறது. அப்படியே தேடுவாரு, இது நடக்காதுன்னு தேடுவாரு. கொஞ்சம் வாய் கொழுப்பு ஜாஸ்தியா இருக்குன்னு நினைச்சுக்கிடுவாரு. அதுக்கப்புறம் என்ன செய்வாரு? ஊசி போட்டு அனுப்பி சுகமாயிடும் நமக்கு. ஆனா நம்ம பெரியவங்க நம்ம சொல்லி எங்க அம்மா சொல்லுவாங்க, எப்பா தொண்டை பெய்தா மிளகா என்ன செஞ்சுக்கோ, ஆய்வு ஒதுக்கிக்கோ. எங்க அம்மா அவ்வளோ தருவாங்க. என்ன வச்சுருந்தேன் எப்போதும் காலில இருந்து ராத்திரி வரைக்கும் இருக்கும் மைண்ட். இதெல்லாம் உள்ளே இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாரும் சளி வந்துட்டுன்னா தொண்டை பெய்வாங்க, நிறுத்தாம இருக்கும். நமக்குலாம் அப்படி வரவே செய்யாது. சளி வந்து அம்மாடியோ ஐயாடியோ அப்பாடியோ, நான்லாம் என் வீட்டுக்காரி அப்படி பண்ணதே இல்லை. அவாய்டி பண்ணிருக்கா ஏமா எத்தான் எனக்கு ஒரு மாதிரி வருதுதான்பா. ஆனா நான் அப்படிலாம் பண்ணதில்லை. இல்லை கவனிக்க. அப்படி எனக்கு ஏதாவது சோங்கலாம் வந்துச்சுன்னா ஒரே நாள் ஒரு நேரம் தான் ஏதாவது சுக்கு காப்பி இந்த குடிநீர் வச்சு தருவாங்க. ஆனா மற்றவங்களாம் நான் பார்த்துருக்கேன், காய்ச்சல் வந்து 1 வாரம் காய்ச்சல் இருக்கு. ஆயி கண்ணு முடியலாம் கருத்து கஞ்சியை குடிச்சு. நாமளும் அப்படி கிடையாது. நான் ஏதாவது தரணுங்க, நல்ல வசமா தின்னுட்டு எழுந்துறது, குடிநீர் குடிச்சுட்டு ஆண் படுத்துருவேன். தோத்திர ஆண்டவரை அல்லேலூயா படுத்துருவேன். பார்த்தீங்கன்னா காலையில யாரும் என்ன எழுப்பி விடணும், நான் எழுந்திருக்க ஆண்டவர் கிருபையா வச்சுட்டேன். நாங்க எப்படியா நினைப்பா, ஐயோ பாவம் தூங்கிட்டு எழுப்பாண்டா அப்படின்னு நினைப்பான். அவன் எந்திரிக்கணும்னா நாங்கள் வந்து டாம் நாங்கள் கொண்டு தட்ட ஆரம்பிச்சோம். சோத்திரம் கவனிங்க. நீங்க நம்ம ஆள்களுக்கு அந்த இங்கிலீஷ் மெடிசன் உடனே சோமார மாதிரி இருக்கும் பாருங்க, அது பிடிக்கும். ஆனா நிரந்தரமா சோகம் தர்றது என்ன செய்யாது. இதெல்லாம் எப்படி சோகமாகும்? மிளகு தின்னா சோகமாகுமா? அந்த காலத்து மிளகு வேற, இந்த காலத்து இருக்கிற மிளகு எப்படி தியானிக்க முடியுமா? அதெல்லாம் நம்மளால கத்திர சோதரம் நல்ல கவனிங்க. இதே போட்டு இன்னைக்கும் ஆண்டவரும் நம்மிடத்துல என்ன வைத்திருக்கிறார் கேட்டீங்கன்னா, இப்போ தற்காலிகமானது ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு என்ன செய்ய மாட்டாரு, ஒரு நாளும் சொல்ல மாட்டார். எப்படி? ஆனா மனுஷனுடைய புத்தி அறிவு என்ன கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற பிரச்சனையை மாத்த என்ன செய்யணும், அதை மட்டும்தான் யோசிப்போம். இல்லை கவனிங்களா? அதெல்லாம் கடன் மேல கடன் வாங்கிட்டே இருப்போம். அந்த ஆட்டை போய் கேளுங்க, ஏன் அப்படி கடன் வாங்கினான்னு கேட்டா வந்து ஒரு மாதிரி பேசுறாங்க, வட்டி எவ்வளவு ஆனாலும் பரவாயில்லன்னு அவன் பேசுறது தாங்க முடியாம வாங்கி நினைச்சிட்டேன். அவங்ககிட்ட என்ன தமிழா, அவங்ககிட்ட என்ன சுத்த தமிழா பேச போறான், திரும்ப வாங்கி இன்னொருத்தா அவனும் அதுக்கு மேல தெலுங்கு தான் பேசுவான். அவன் இவன்கிட்ட உள்ளதை இவன் அடுத்த வந்து நாடுவான், உடனே அடுத்தால இன்னொருத்த வட்டி
யோசிச்சு பாருங்க. ஆனா சிந்திக்கணும், முதல்ல வாங்கினதே நம்மளால கொடுக்க முடியல, இப்போ அதிக வட்டிக்கு நம்ம இன்னொன்று வாங்குறவன் கொடுக்க முடியுமான்னு கொஞ்சம் இணைந்து வாங்கணும். நம்ம சிந்திக்கிற எந்த காரியமுமே அப்படிதான். அல்ல அது வாலிபம் அப்படிங்க, தம்பி மாதிரி பையங்களாம் கவனிங்க, பிள்ளைலாம் கவனிங்க. வாலிபத்துல அது முக்கியமான என்ன தெரியுமா? இப்போ நடக்கிறத மட்டும்தான் பிள்ளைகள் என்ன செஞ்சு பார்க்கணும், யோசிச்சுப்பாங்க. இப்போ யார் நம்மளை பார்த்து பல்ல காட்டுறாங்க, யார் நம்மகிட்ட பிரியமா இருக்காங்க, யார் நம்மகிட்ட ஹாய்ன்னு சொல்றாங்க, யாருடைய நேசம் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்பாவோட அம்மாவோட, அவங்க அப்பா அம்மாவோட என்னதான் பிடிக்குமா? அதே முட்டாள்தானே அவங்களுக்கு தெரிய வேண்டாம். எடுத்து வளர்த்து உருவாக்குனா அவங்கள விட உன்னையதான் முக்கியம் ஒருத்தர் சொல்றான்னா, ஒருத்தி சொல்றான்னா அது சரியானதா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. ஆனா தற்காலத்தை இப்ப இருக்கிற பைக், இப்ப இருக்கிற எல்லா அந்த ஃப்ரெண்டுகளுக்கு முன்னால அப்படி அவங்க முன்னால அப்படி ஜாலியா போறது, அப்படி ஜாலியா பேசுறது, சிகரெட் குடிக்கிறது, பாவம் செய்யறது, இதெல்லாம் அவங்க தற்காலிகமானதான் யோசிக்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆனா இந்த வாலிபத்துல மட்டும் இந்த தற்காலிக இப்ப இருக்கிற இந்த அனித்தியமான இந்த கொஞ்ச காலத்துல மட்டும் கொஞ்சம் அடக்கிக்கிட்டீங்கன்னு வைங்க, கொஞ்சம் அடக்கிக்கிட்டீங்கன்னா வாழ்நாளெல்லாம் நீங்க எப்படி இருக்கலாம் தெரியுமா? உங்க மேல நீங்க இந்த வாலிபத்துல ஒரு கரைபட விடாம, ஒரு கருப்புள்ளி உங்க மேல விடாம நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா வாழ்நாளெல்லாம் நீங்க எப்படி இருக்கலாம் தெரியுமா? அநேகருக்கு முன்மாதிரியா இருக்கலாம். 4 சொந்தக்காரங்க முன்னால, 4 ஊருக்காரங்க முன்னால நல்லது கெட்டது பேசும்போது உனக்கு வயசு இருக்குன்னு முக்கியம் கிடையாது. ஆனால் நீ ஒரு நல்ல காரியத்தை, அங்க ஒரு நியாயத்தை நீ சொல்லும் போது எல்லாரும் அதுக்கு செவி கொடுப்பாங்க. ஏன் தெரியுமா? நீ வாழ்ந்த வாழ்க்கைக்காக, நீ இருந்த இருக்கைக்காக. ஆனா இந்த வாலிபத்துல மட்டும் நீ கொஞ்சம் தவறிட்டீங்கன்னா என்ன நடந்தாலும் உன் மேலதான் புரிஞ்சுக்குவாங்க. எதுவோ நடந்திருக்கும், ஆனா பழியும் பாவம் யார் மேலதான் வரும், அவ்வளவுதான். ஆனா கொஞ்ச காலம் இந்த வாலிபத்தை மட்டும் பயங்கர தவிமாறு பிள்ளைகளாம் கவனிக்க. நீ கொஞ்சம் இந்த வாலிபத்தை மட்டும் எல்லாரும் மாதிரி நான் இருக்கக்கூடாதா, எல்லாரும் மாதிரி நான் சந்தோஷமா இருக்கக்கூடாதா அப்படின்னு நினைக்காம ஆண்டவரை நினைச்சு கொஞ்சம் இந்த வாலிபத்தை தெரிஞ்சுக்கோங்க. உங்களை காத்துக்கிட்டீங்கன்னா இந்த வாழ்நாளெல்லாம் நீங்க நல்லா இருக்கணும். அதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் எப்படி இருக்க, பரிசுத்தமா இருந்தீங்கன்னா இன்னைக்கு மட்டும் இல்ல, நித்திய நித்திய காலமா நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியும். யாரும் உங்களை பார்த்து விரலிட்ட முடியாது, யாரும் முன்னாலே நீ தலை குனிஞ்சு போக முடியாது. இல்ல கவனிக்கீங்களா? யாரும் நம்ம வாசு ஒரு பையனுக்கு பொண்ணு பார்த்துருந்தாங்க, கவனிங்க. அந்த பொய்யா அந்த பையனுக்கு பொண்ணு பார்த்தாச்சு, பேசியாச்சு, முடிச்சாச்சு. திடீர்னு அந்த பொண்ணு வீட்டுல இருந்து வாசியாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, ஐயா நீங்க ஒரு வாரத்தை கூட நீங்க சொல்லவே இல்லையா, இந்த சம்பந்தம் வேண்டாம். என்ன சொல்லவே இல்லை? என்ன இல்ல, அந்த பையனோட அம்மா இவங்க கல்யாணம் முறைப்படி என்ன செய்யலையாம, முறைப்படி நடக்கல, இவங்க ஓடி வந்து என்ன செஞ்சுக்கிட்டாங்களாம. அட பாய் பையன், இந்த பையனுக்கு வாசல் தானே பார்த்து முடிச்சிருக்காங்க, இவனை ஓடியாம கல்யாணம் தான். சர்வசாதாரணம், அப்படிதானே? நம்ம ஊர்லாம் சர்வசாதாரணம். பி ஹாப்பி. நிறைய சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பேசலாம்னு இருக்காங்க, செலவுலாம் என்ன முடிஞ்சது, கிளம்ப முடிஞ்சதுன்னு சிலர் ஆண்டவருக்கு சோசல் சொல்லி நினைச்சுறாங்க. ஒரு சிலர் இருக்காங்க, சரி விட்டுருங்க, அதை விட்டுருங்க. ஆனா ஏன் சொல்றேன்னா, இந்த காரியம் யோசிச்சு பாருங்களேன். இவங்க ஏதோ இவங்க அந்த நாட்களில் இது தவறு இல்லாம இருந்த அந்த நாட்கள்ல, தப்பு இல்லாம அந்த நாட்கள்ல, அந்த தவறால் யாரும் நினைக்காத மாதிரி இருந்த அந்த நாட்கள் இவங்களுக்கு நடந்தது. ஆனா இப்போ இந்த பிள்ளைகளுக்கு, இந்த பையனுக்கு ஒரு காரியம் நடக்கும் போது அது ஒரு குத்தமா சொல்றா பாருங்களேன். நான் என்ன சொல்றேன்னா, இந்த காரியம் நடந்துட்டு வாசினா அந்த பையனுக்கு யார் உத்தரவாதம்? நடந்துட்டு, நல்ல கவனிங்க, நடந்துட்டு அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிட்டு, அந்த பையனுக்கு குழந்தை பிறந்துட்டு, கவனிங்க, குழந்தை பிறந்துருச்சு. நாங்க எங்க போயிருக்கோம், அந்த குழந்தை பிறந்த வீட்டுக்கு போயிருக்கோம். அங்க போயிட்டு அந்த பையனை பார்த்து, அந்த பிள்ளைய பார்த்துட்டு அப்படி உடனே என்ன கவனிங்க. அப்போ அந்த அவனுக்கு பிறந்திருக்கிறது பையன் தான் பிறந்திருக்கு. அவன் ஆஸ்பத்திரியில் வச்சு பார்க்க, அது பிறந்த கொஞ்ச நேரத்திலே அந்த காலை போட்டு எரிஞ்சுது. சில பேர் பார்த்தீங்களா, தூக்கினாலும் பார்க்க இப்படி ஏறிக்கிட்டே வச்சிருந்தாலும் அப்படி மடக்கி காலை விடுக்காது, காலை ஊனப்போம். அவ்வளவு முடலையே காலை வச்சு இப்படி காலை வச்ச உடனே அப்படிங்க, உடனே அந்த பிள்ளை அவன் பிள்ளை பார்த்தாடுதா,
தாத்தாவே மாறி. என்ன மாதிரி? தாத்தா என்ன சொல்ல முடியல. குறுகுறுந்ததோ யாரே மாதிரியா? எங்களுக்கு உண்மையில எனக்கே வணங்கல. ஆசை கேட்க சிரிச்சாங்க. அந்த பையனோட அம்மா அப்பாவும் நினைச்சுது, அதுக்கு நல்ல சிரிக்கல, ஆண்டுல இருக்கு வீட்டுக்கு வாங்க பார்த்துட்டு மரமா பிள்ளை பத்தி நான் அமேட்லியா இருக்க அங்க வந்தேன் ஆகணும். அவங்க அப்படி சிரிக்காங்க. எனக்கு எப்படி சிரிக்கிறதே தெரியல. எனக்கு பாச மாதிரி சிரிக்கவா அவங்கள மாதிரி சிரிக்கவான்னு எனக்கு தெரியல. நான் விசாரிச்சிருக்கேன். ஒரு வரும்போது எதுக்கு இப்படி கிக்கலிட்டு சிரிச்சிங்க அப்படின்னு. இல்ல கால் ஓடுறத பார்த்தோன்னே அப்பா அப்படிதான் எனக்கு, தாத்தா அப்படிதான் நினைச்சாராம், அந்த அம்மாவை கூட்டு ஓடினாராம். எப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு பிரச்சனையும் இல்லாம கல்யாணம் முடிஞ்சு பிள்ளையும். நான் ஏன் சொல்றேன்னா, இது ஒரு காமெடியா இருந்தாலும் ஆனா அந்த சம்பவம் என்ன செய்ய முடியல பாருங்க, அழிக்க முடியல பாருங்க. இன்னைக்கும் நானும் அதை பத்தி பேசுறதுக்கு பாருங்க, ஐயோ பாவம் தானே தெரியாம ஓடிச்சாரு. ஆனா நானும் இன்னைக்கு சொல்ல வேண்டியதுக்கு பாருங்க. இதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற சில காரியம் நம்ம சாகர வரைக்கும், நம்முடைய மரண வரையும் நம்மளை விட்டு என்ன செய்யாது. அதனால்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. என்ன சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்க, நான் பரிசுத்தர். ஐயா நீங்களும் எப்படி இருக்க? அவருடைய யோசனைகள், அவருடைய திட்டங்கள் எல்லாம் மகத்துவமானதாக இருக்கிறது. வாசிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 32வது அதிகாரம் வாசிங்க. 19வது வசனத்தை வாசிப்போம். யோசனையிலே பெரியவரும் செயலில் வல்லவருமாயிருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் யோசனையிலே பெரியவரும் வல்லவருமாயிருக்கிற ஆண்டவர் உங்களை என்ன செய்து கொண்டே இருக்கிறார்? அவருடைய கண்களினால் பார்த்து கொண்டே இருக்கிறார். கண்களினால் பார்த்து கொண்டே. எதற்காக ஆண்டவரை நீங்க பார்க்கிறீங்க அப்படின்னு கேட்டா, உன்னை தானப்பா யோசிக்காம, உன்னை பார்க்காம யாரை பார்ப்பேன்? உங்களை தானே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. உன்னை என்ன பண்ணணும், உன்னை எப்படி பயன்படுத்தணும், உன்னை எப்படி ஆஸ்வதிக்கணும், உன்னை எப்படி பாதுகாக்கணும், உன்னை எப்படி திருத்தணும், உனக்கு எப்படிப்பட்ட மாற்றம் வரணும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ஆண்டவர் எப்படி நம்மளை பார்க்க வேற எப்படி பார்க்க முடியும்? யோசிச்சு பாருங்க. இப்ப கண்கள் நோக்கமா இருக்கிறது. ஆனா ஆண்டவரோ அதுல முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். இப்பொழுது நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்க மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம். வாசிக்க மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 19வது 20வது வசனங்கள். ஏரோதியாளும் அவனுக்கு சதி நினைத்து அவனை கொன்று போட மனதாயிருந்தாள். ஆகிலும் அவளால் கூடாமல் போயிற்று. அதேனென்றால், நல்ல கவனிங்க, அது ஏன் என்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை என்ன செய்தான்? பாதுகாத்து அவன் யோசனையின்படி இப்ப நம்ம பார்க்க போறதான காரியத்தை கவனிங்க. ஏரோதியாளை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த காரியத்தை நீங்க அநேக பிரசங்களை கேட்டிருக்கீங்க, வாசிருக்கீங்க. ஏன் அப்படின்னா, தன்னுடைய சகோதரனுடைய மனைவி அவள் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய சகோதரனுடைய அவன் மனைவி இல்ல. அது அவனுக்குள்ள ஒரு துன்மார்க்கம், அசுத்தம் வந்திருக்கு, அருவருப்பு நடந்திருக்கு. ஆனா யோவான் ஸ்நானனை பார்த்தா அவனுக்கு எப்படி இருக்கு? பயமா. ஏன்? அவர் கடிச்சிருவாரா, சுற்றுவாரா? நீ பாவம் துப்பாக்கி சுற்றுவார்னு நினைக்கிறீங்களா? வால் எடுத்து வெட்டிடுவார்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவரை பார்த்தோன்னே எப்படி இருக்கான்னு கேட்டா பயமா இருக்கு. அவனை வெறுக்க முடியல. அவனை பாதுகாக்கிறான். அவன் என்ன சொன்னாலும் அந்த காரியத்தை என்ன செய்வானா? ஏன் அப்படின்னு கேட்டா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல கவனிங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, அவனை பார்க்கும்போது இவனுக்கு என்ன தெரிஞ்சுதான் அப்படின்னு கேட்டா, பரிசுத்தமும் என்ன தெரிஞ்சுதான்? நீதியும் தெரிஞ்சுதான். நல்ல கவனிங்க. அவனை பார்த்தோன்னா அழகா இருந்தான், அவன் பார்த்தோன்னா திறமையா இருந்தான், அவன் பார்த்தோன்னா பணக்காரனா இருந்தான், படித்தவனா இருந்தான், எத்தனையோ காரியம் இருக்கலாம். நல்ல கவனிங்களா? ஏன்னா அவனுடைய அப்படி இருந்தது.
ஸ்நானன் எப்படி இருந்தார் உங்களுக்கு தெரியும் தானே? அப்படிதானையா? யோவான் ஸ்நானன் எப்படி இருந்தாரு? அவருடைய வஸ்திரத்துல மாற்றம் இருந்தது. அவர் எல்லாரும் மாதிரி வஸ்திரம் போட்டிருக்க மாட்டார். அவர் என்ன வஸ்திரம் போட்டிருப்பார்? சத்தமா சொல்லுங்க. ஒட்டகம். எல்லாரும் கூட வஸ்திரம் போட மாட்டாரு. அவருடைய வஸ்திரத்துல பிரதிஷ்டை. கவனிங்க ஐயா, உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற யோசனை கவனிங்க. நீங்க எல்லாரும் கூட உங்களுடைய வஸ்திரம் இருக்க கூடாது. அவங்க கிறிஸ்தவங்க தானே, அவங்களும் ஆண்டவர் தானே ஆராதிக்காம, அவங்க தக்காம அப்படித்தானே, இவங்க உங்களை தான் ஆண்டவர் பார்க்கிறாரு. உன் வஸ்திரம் எப்படி இருக்கு? யோவான் ஸ்நானகன் பிறந்து அவனுடைய சமகாலத்தில் எத்தனையோ பேருடைய வஸ்திரம் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? அதே மாதிரி இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய வஸ்திரத்தை போல கவனிங்க. நீங்க யாரெல்லாம் பார்க்கிறீங்களோ, சினிமா நடிகர்களை, இந்த சிட்டியில இருக்கிறவங்கள, கிராமத்தில் இருக்கிறவங்களை, எத்தனையோ நடிகர்கள். ஆனா வேற என்ன சொல்லுகிறது தெரியுமா? உங்களுடைய நிர்வாணமாகிய அவலட்சணம் வெளியில என்ன செய்யக்கூடாதான், தெரியக்கூடாதா. உங்களுக்கு நீங்க போடுற வஸ்திரம் அப்படி இருக்கணும். ஆனா நாம என்ன செய்யறது? இதுதான் இப்ப ட்ரெண்டு. என்னது? இதுதான் ட்ரெண்டு. நல்ல கவனிங்க. நான் சொல்றேன்னு தெரியல. நான் இப்போ அந்த துணிமணி பார்க்க பிறந்த பாருங்க. அப்போ ஒருத்தர் சுடிதார் ஒன்று தந்தான். நான் சுடிதார் பார்த்ததே இல்லை. நான் உடனே என் வீட்டுக்காரர் இருக்கேன், ஒரு மாதிரி சுடிதார் பார்த்தேன். வீட்டுக்காரர் இதெல்லாம் பார்க்காங்க, இப்போ அப்படிதான் வருது. எப்படிலாம் வருது பாருங்க ஐயா, யோசிச்சு பாருங்க. அதுக்குள்ள என்னெல்லாமோ இப்பவே சுடிதாருக்குள்ள இப்பவுமே என்னெல்லாமோ வச்சிருக்கு உள்ளுக்குள்ள. நம்ம அப்படிலாம் பார்த்ததில்லை. நான் எங்கள் அக்கா சுடிதார் எடுத்துருக்கேன், என் மனைவிக்கு எடுத்துக்கணும். சரி, அவங்க பாஸ் தான் எடுத்துக்கலாம், சுடிதார் எடுத்துக்கலாம். எடுத்து கொடுக்க மாட்டேங்க, தயவு செய்து மறந்து எடுத்துக்க சொல்றேன். இப்போ பிள்ளைகளுக்கு எடுக்கிறதுக்காக பார்த்த பாருங்க. இல்லை பார்த்தேன் என்னடா பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, பிள்ளைகள் எப்படி இருக்கும், பிள்ளைகள் எப்படி இருக்கும். ஆனால் இன்னைக்கு வஸ்திரங்கள் அப்படி வருது. யோசிச்சு பாருங்க. அப்போ நம்முடைய வஸ்திரம் எப்படி இருக்கணும்? ஆண்டவரை அறிந்த பிள்ளை, ஆண்டவர்களாக வாழ்ற பிள்ளை, ஆண்டவரை பின்பற்றிட்டு போற பிள்ளை எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. இதை கேட்டா பாஸ்டர் இவங்கள தான் சொல்லுவாரு, பாஸ்டர் அவங்கள தான் சொல்லுவாரு, பாஸ்டர் எங்களை தான் சொல்லுவாரு, அவங்களெல்லாம் என்ன செய்ய விட்டாரு. நாசமா போறவங்களை நாங்க என்ன செய்ய வேண்டாம் சொல்ல மாட்டேங்க. அப்படிதானே? அவன் சொல்றதுக்கு கீழ்ப்படிறவங்க இருக்காங்க. அப்படிதானே? அவன் சொல்றதை கேட்கிற பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களதான் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம கடிந்து கொண்டாலும் அதை கவனித்து நடக்கிற பிள்ளைகள் இருக்கு. கவனிக்கவே மாட்டேங்கிறவன நம்ம என்ன செய்ய முடியும்? நல்லா கவனிக்கலாம். நம்ம யார் மேல அக்கறை வச்சிருக்கோமோ, யார் நம்ம கடிந்து கொண்டா கேட்பாங்களோ அவங்களுக்கு தான் என்ன செய்ய முடியும். மொத்தம் மூஞ்சி கொடுத்து ஆகும். எனக்கு என்னதுக்கு இவன் போட்டாங்கன்னா போடாம போனா எனக்கு அப்படிதானே? யோசிச்சு பாருங்க. பொம்பளை பிள்ளை ஆம்பளை பையன் மாதிரி டிஷர்ட் இருக்க பிடிச்சிக்கிட்டு டவுசரம் போட்டுக்கிட்டுன்னா எனக்கு என்ன குறைஞ்சா போகுது? எனக்கு ஒரு நாள் குறைஞ்சு போகுது. அப்படிதானே? அந்த பிள்ளைய பார்க்கறவன் அந்த பிள்ளைய என்னெல்லாம் நினைப்பானோ அப்படிதானே? இவளுடைய அக்கௌண்ட்ல அவன் பேர் இருக்கும். பைபிள்ல போட்டிருக்கு, ஒரு பெண்ணை ஒரு விபச்சாரத்தோடைய என்னோடு பார்த்தால் அவளோடு என்ன செய்தாயிற்று? விபச்சாரம் செய்தாயிற்று. அதே மாதிரிதான் ஆணை. ஒரு பெண் ஒரு ஆணை தவறான எண்ணத்தோடு பார்த்தா அவளோட விபச்சாரம் பண்ணியாயிற்று. அப்போ இந்த விபச்சார பாவத்துக்கு என்ன கொடுக்கணும்? தண்டனை கொடுக்கணும். தண்டனை கொடுக்கும்போது இந்த லிஸ்ட் வரும். யாரெல்லாம் இவரை இப்படி பார்த்தாங்க அப்படின்னு லிஸ்ட் வரும். வருமானதா சொல்ல மாட்டேங்க வரும். அந்த லிஸ்ட் வரும்போது இதுக்கு காரணம் யாரு? இதெல்லாம் காரணம் யாரு? இப்படி போட்டது யாரு? நீ முதல்ல கவனிக்கீங்களா? முதல்ல போட்டது யாரு? இதை கேட்டா சொல்றாங்க இவங்கதான் அந்த காலத்துல அவங்க, பண்டைய காலத்துல இவங்களா உள்ளவங்க, இவங்க மேல இருந்து கீழே வரைக்கும் என்ன செஞ்சு வர சொல்லுவாங்க? மூடிட்டு வர சொன்னாங்க. மூட வேண்டாம், மூட வேண்டியதும் முன்னா போகும். கவனிக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா வேதம் அப்பதான் சொல்லுது, நிர்வாணமாகி அவலட்சணம் வெளியில என்ன செய்யக்கூடாது. உன்னை பார்த்து ஒரு மனுஷனுக்கு அந்த எண்ணம் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. உன்னை பார்க்கும் போது அந்த என்ன வரக்கூடாது? இந்த யோவானை அந்த ஏரோது பார்க்கிறான். அவன் அவலட்சணமானவன், அசிங்கமானவன், துன்மார்க்கமானவன், உடன் பிறந்த சகோதரனுடைய மனைவியை எடுத்தவன். ஆனா இவனை பார்க்கும் போதே அவனுக்கு என்ன உண்டாகுதான் பாருங்க, பயம். எப்போது அவனை பார்த்தாலே பயமா இருக்கான். இதற்கு காரணம் அவன் ஏதோ பெரிய பிசாசோ கையில மிஷின் கண்ண வச்சுட்டு இருக்கிறவன் கொண்டுருவான் அப்படிலாம் கிடையாது. அவனை பார்த்தோன்னு எனக்கு பயம் வந்ததுக்கு காரணம் அவனுக்கு இருந்த பரிசுத்தம்.
அவனுடைய வஸ்திரம் எப்படி இருந்தது பாருங்க, அவருடைய பிரதிஷ்டை இருந்தது ஐயா அவனுடைய வஸ்திரத்துல. யாரு எப்படி போட்டாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் போட வேண்டிய வஸ்திரம் என்ன செய்யுது? தயவு செய்து நல்லா கவனித்து கொள்ளுங்க. நீங்க யாருக்கும் அடுத்தவங்களுக்கு இச்சை உண்டாகிற வார்த்தை, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அடுத்தவங்களுக்கு இச்சையை உண்டாக்குற காரியத்தை தங்கால வஸ்திரம் என்ன செய்யக்கூடாது? இருக்க விடாது. இந்த யோவான் ஸ்நானனுடைய வஸ்திரத்தில் என்ன இருந்தது தெரியுமா? பிரதிஷ்டை இருந்தது. இந்த யோவான் ஸ்நானன் அவன் அம்மா வயிற்றுல இருக்கும் போதே ஆண்டவனுக்கு வச்சிருக்கிறாரு. எப்படி இருப்பான் தெரியுமா? அவன் வயிற்றுல இருக்கும் போதே இதெல்லாம் வந்துருச்சு. அப்ப அவனை குறித்து யோசனைகள் என்ன? ஆண்டவனுடைய திட்டம் என்ன? மனமோட வாழட்டும், நாசமா போட்டும், இதான் திட்டம், அவனுடைய திட்டம். கவனிக்கீங்களா? இதே போல ஒரு மனுஷன் ஒருத்தன் குழந்தை இல்லாத ஒரு குடும்பத்துக்கு ஆண்டு சொல்லுகிறா, எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும், அவனை நீ எப்படி வளர்க்கணும் தெரியுமா? நசரேயனாய் வளர்க்க வேண்டும். அவனுடைய வஸ்திரத்துல என்ன இருக்கணும்? பிரதிஷ்டை இருக்கணும். அவன் சாப்பாட்டுல பிரதிஷ்டை இருக்கணும். நல்லா கவனிங்க. அவனுடைய வாழ்க்கையில பிரதிஷ்டை. ஆண்டவரே சொன்னார், அவன் நசரேயனாய் பிறப்பான், அவனை நசரேயனாக தான் நீங்க வளர்க்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. தீட்டானதை தொடமாட்டான், தீட்டானதை புசிக்க மாட்டான். அப்போ வேறு விதிக்கப்பட்டவர்கள் நாம அசுத்தத்திலிருந்து சங்கீதக்காரனாகி தாவீது சொல்கிறார், பாவ குழியிலும் உளையான சேற்றிலும் அமர்ந்திருந்த நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். தன்னுடைய சொந்த ரத்தத்தினால் உங்களை கழுவி இருக்கிறார். நம்முடைய நீதிமானாக மாற்றிருக்கிறார். நாம நீதிமானுக்குரியவர்களாக இயேசுவின் ரத்த சம்பந்தமானவர்களாக இருக்கணுமே ஒழிய நாம் யாரா இருக்கக்கூடாது? நிர்வாணத்தை உடையவர்களாக இருக்கிற. அவங்க பண்டிகைகள் எல்லாம் என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. அவங்க விழாக்கள்ல என்னதான் உண்டாகுது? நிர்வாணம், சாராயம், சுருட்டு, அப்படிதானே, ரெக்கா டான்ஸ், கரகாட்டம், அப்படி எல்லாமே என்னதுதான்? அவதரிசனத்தை காக்குறது தான் இருக்கு. ஆனா நம்முடைய ஆராதனையிலையோ, நம்முடைய துதியிலையோ, நம்முடைய ஜெபத்திலையோ, நம்முடைய உபவாசத்திலையோ இப்படிப்பட்ட ஆட்டம் ஆட சொல்றோமா? ஒரு கூட்டம் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் கேட்டு அதெல்லாம் பார்த்து எதிர்த்து போயிடாதீங்க, சீரழிஞ்சு போயிடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கு உங்களுடைய வஸ்திரத்துல என்ன இருக்கணும்? தகுதியான வஸ்திரத்தை என்ன செய்யணுமா? கொடுக்கணும். நல்லா கவனிக்கீங்களா? விலை உயர்ந்ததா இருக்கணும், காஸ்ட்லியா இருக்கணும் அப்படிலாம் நினைக்காது. என்ன வருமானம்? உடைய நிர்வாணத்தை மறைக்கக்கூடிய வஸ்திரம் என்ன? இந்த வஸ்திரத்துல வஸ்திரத்துல என்ன உண்டாகட்டும்? பிரதிஷ்டை இருக்கட்டும். பைபிள்ல போட்டிருக்க ஆணுடைய வஸ்திரத்தை பெண் என்ன செய்யக்கூடாது? பெண்ணுடைய வஸ்திரத்தை ஆண் என்ன செய்யக்கூடாது? ஒருத்தி பயன்படுத்துறான்னா அவளுக்குள்ளதை அவ என்ன செய்வா? அனுபவிப்பா கண்டிப்பா. ஆனா நீங்களும் நானதை என்ன செய்யக்கூடாது? நமக்கு நம்ம வஸ்திரத்திலே. ஏன்னா இந்த பிள்ளை வயிற்றுல இருக்கும் போதே ஆண்டு யோசனை பண்ணிட்டாரு. யோவான் ஸ்நானகன் இப்படிதான் இருப்பான், இப்படிதான். ஏன் தெரியுமா? அவன் நித்திய காலமாய் அவனிடத்துல ஒரு குற்றமே என்ன செய்ய முடியாது? வரவே முடியாது. அவனை யாரும் குறை சொல்ல முடியாது, அவனை யாரும் குற்றம் சொல்ல முடியாது. அவனை குறித்த யோசனைகள் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. உங்களை குறித்து என்னை குறித்த தேவனுடைய யோசனைகள் இருக்கிறது. அது கார் வாங்குவேன், பங்களா வாங்குவேன், கார் கிடைக்கும், நீ பெரிய பணக்காரனாக, இந்த யோசனையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நீங்க எந்த போனை ஆன் பண்ணீங்கன்னா, டிவி ஆன் பண்ணீங்கன்னு கேட்கலாம். ஆனா இங்க வந்து இதை கேட்டுக்கோங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன ஆகும் கேட்டா, உங்களுடைய சரீரம் தேவனுடைய என்னவா இருக்கிறது? ஆலயமா இருக்கு. பரிசுத்தமான ஆண்டவர் உங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ண வேண்டுமானால் ஆலயம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். உங்களுடைய வஸ்திரத்தில் என்ன உண்டாகட்டும்? பிரதிஷ்டை உண்டாகட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தகுதியான வஸ்திரத்தை நீங்கள் நான் என்ன செய்வோம்? நிர்வாணம் தெரியாத வஸ்திரத்தை என்ன செய்வோம்? நீங்கள் நான் பயன்படுத்தலாம். உங்க பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுங்க. உங்க பிள்ளைகள் எல்லாம் கண்டபடிக்கு என்ன செய்யாதீங்க. அன்னைக்கு ஒரு பிள்ளைக்கு துணிமணி எடுத்திருக்காங்க, பிறந்தவங்க ஒரு பிள்ளைக்கு துணி எடுத்திருக்காங்க. அந்த பிள்ளைக்கு அந்த ட்ரெஸ் தான் போட்டு கேட்க மாட்டாங்களா? தாய் மாமா ஆர்டர். அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணிருக்காங்க பார்த்தா அங்க என்ன சொல்லியிருக்கு? இவ்வளவு பிள்ளைக்கியா, இவ்வளவு பிள்ளைக்கு அவன் எடுத்துக்க ட்ரெஸ். ஏன் நீங்க அப்படி பாக்குறீங்க? நானா பாக்க யோசிச்சு பாருங்க. சின்ன பிள்ளைக்கு கூட எந்த ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் உங்களுக்கு என்ன செய்யல பாருங்க. இப்பவே அந்த பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு என்ன இல்லை. இப்பவே ஒண்ணு பாதி துணி இல்லாததான் என்ன செஞ்சு கொடுக்காங்க. இப்பவே முளையா முட்டைக்கு அப்படிதான் எடுத்து கொடுங்க. அப்ப அது வளர வளர துணி வளர நினைக்கலாம். வளர்றதுக்கு முன்னாடி துணி வளரா இருக்குன்னா வளர வளர துணி என்ன செஞ்சுதான் போவோம்? தேய்ச்சிட்டு தான் போவோம். நல்ல கவனி. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுடைய வஸ்திரத்துல எப்படி இருக்க? சரி. ரெண்டாவது யோவான் ஸ்நானத்துல என்ன இருந்தது பாருங்க. அவன் சாப்பாட்டுல என்ன இருந்தது? அவன் சாப்பிட்டது என்னது?
சொல்லுங்க, வெட்டுக்கிளியும் சாப்பாடு. கண்ட மணிக்கு நீங்க அநேகர் என்ன செய்யறாங்க பாருங்க, தேவனுக்கு பிரியமில்லாத என்ன செய்யறாங்க, நீங்களும் நானும் சாப்பாடுல நாம அனுபவிக்கிற காரியத்துல எப்படி இருக்கணும், நாம் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை என்ன செய்யக்கூடாது, சாப்பிடணும். அப்படிங்க பிசாசுக்கு படைத்தவர்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, அது நட்பா இருக்கலாம், நண்பனா இருக்கலாம், உறவா என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா உன் மனசுல அங்கதான் வச்சதுன்னு உனக்கு தெரியுதுன்னா நீ அதை என்ன செய்யக்கூடாது. தெரியலன்னா பிரச்சனை இல்லை, ஏன்னா பைபிள் அந்த சம்பவம் நடந்திருக்கு, பவுல் ஊழியம் செய்த சபையில நடந்திருக்கு. அங்க கொண்டு வந்து சாப்பிட்டுருக்காங்க, சாப்பிட்ட உடனே சொல்றாங்க, இப்படி சாப்பிட்டாங்கய்யா அப்படின்னு பவுல் சொல்றாங்க. எப்பா தெரியாம சாப்பிட்டான், அவங்க தெரியாம சாப்பிட்டதுனால அது என்ன கிடையாது, தப்பு இல்லை. ஆனா தெரிஞ்சே சாப்பிட்டு இருக்கீங்க நீங்களாம். உங்க ஊர்ல நடந்தது, உங்க சொந்த பந்தத்தில் நடக்கிறது, உங்க குடும்பத்தில் நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சே சாப்பிடுறீங்க. இது உங்களுக்கு என்ன கிடையாது, ஒரு நாள் நல்லது கிடையாது. அப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு தீராததான் பிரச்சனையை தான் கொண்டு வருது. ஆண்டவர் ஒரு நாள் ஒரு சாப்பாட்டை பெருசா இருக்கணும். அப்படிங்க கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிங்க நீங்கள் புசிக்கிறதான ஆகாரம் என்ன ஆகாரமா இருக்கணும் பாருங்க, தேவனால் ஆஸ்வதிக்கப்பட்டதாக இருக்கும். ஏன் சொல்றது, அப்பத்தின் தண்ணீரையும் ஆஸ்வதித்து வியாதியை நான் உன்னை விட்டு என்ன செய்வேன், உங்க அப்பம் உங்க தண்ணீர் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கா. ஆமாயா, நாங்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும், ஆண்டவரே இந்த ஆகாரத்தை தந்ததுக்கா என்னது ஸ்தோத்திரம் சொல்ற மாதிரியே தெரியலையா. ஆண்டவரே உங்களுக்கு தோத்திரம், எங்களுக்கு என்னது ஆத்திரமா. நிறைய பேர் தோத்திரம்னாவே சாப்பிட்டுறாங்க, ஸ்தோத்திரத்தோட சாப்பிடுங்க தவறு. ஆனா இதுக்கு பேர் ஆஸ்வதிக்கப்பட்டது கிடையாது. ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய அப்பமும் தண்ணீரும் எப்ப ஆஸ்வதிப்பார் தெரியுமா, நீங்க நியாயமான வேலை செய்யும் போது தான் ஆஸ்வதிப்பார். அப்பமும் தண்ணீர்னோட ஏதோ சோரை வந்து ஆண்டவர் ஆஸ்வதிப்பார் போல, சிலுவை போடணும் போல நினைச்சுட்டாங்க. இல்ல, நீங்க இந்த சாப்பாடு எங்கிருந்து வருது, நீ வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணி சம்பாத்தியில தான் என்ன வருது. இந்த சம்பாத்தியம் எப்படிப்பட்ட சம்பாத்தியமா இருக்கணும், அடுத்தவனை கெடுத்துதான் கூட இல்ல. கவனிக்கீங்களா, யா கஞ்சா விட்டதுனால, கள்ளச்சாராயம் கொலை பண்ணதுனால, விபச்சாரம் பண்ணதுனால நீங்க இப்படிலாம் சம்பாதிக்கிறாங்க. இன்னைக்கு பாலக்காடு, இந்த கோயம்புத்தூருக்கும் பாலக்காடுக்கும் ரொம்ப பக்கம். அங்க 29 காலேஜ் பொம்பளை பிள்ளைகள் பிடிச்சிருக்காங்க. 29 பிள்ளைகள், ஒரே காலேஜில் இருக்கிற பிள்ளைகள் 29. அந்த பிள்ளைகளுடைய அக்கௌண்ட்ல ஒரு நாளைக்கு இத்தனை லட்சத்துக்கு மேல டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, டிரான்சாக்சன் நடந்திருக்கு, இத்தனை லட்சத்துக்கு மேல. இது ஒரே ஒரு தகவலுக்கு சந்தேகம் வந்துட்டு, ஒரு அப்பாவுக்கு எவ்வளவு டிரான்சாக்சன் ஆகுது, ஒரு அப்பனுக்கு மட்டும் தான் சந்தேகம் வந்திருக்கு. அவர் காலேஜ் வந்து பிள்ளைகிட்ட சொல்லாமே, காலேஜ் வந்து இவள்கிட்ட என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் பயன்படுத்துறான்னு தெரிஞ்சவங்க காலேஜ் இருந்தார். கவனிங்க, 29 பிள்ளைகள், ஒருத்தி தான் தப்பு பண்ணியிருக்கா, மோசமா நடந்திருக்கா. இப்படி போய் நம்ம துட்டு சம்பாதிக்கலாம், செல்போன் வாங்கலாம், நம்ம இஷ்டப்பட்டதெல்லாம் செய்யலாம்னு சொல்லி ஒரு பிள்ளை தான் தப்பு பண்ணியிருக்கு. ஆனா அந்த வலையில எத்தனை பிள்ளைகள் வந்திருக்கு, 28 பிள்ளைகள் வந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, நல்ல படிக்க வந்து காலேஜ்ல தங்கி ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற பிள்ளை, ஆனா ஒருத்தி ஆசை காட்டினா பாருங்க, ஆப்பிள் ஐபோனையும் அதை இதை வச்சு ஆசை காட்டின உடனே இந்த பிள்ளைகளுக்கு எது தெரியல, தப்பா என்ன செய்யல, அதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும், 6 பையங்க கூட டெய்லி பைக்ல அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வந்தா அவங்களுக்கு இவ்வளவு ரூபா கொடுப்பானோ. அந்த பெரிய செய்தி இப்போ ஏன்னு கேட்டா, அந்த பிள்ளைகளுக்கு தெரியாமலேயே அந்த பிள்ளைகளுடைய பேக்ல அந்த பிள்ளைகளுடைய பொருட்கள் எல்லாம் இந்த மாதிரி போதை பொருள், இந்த பொடி போடலாம் சொல்றாங்க பாருங்க, இதெல்லாம் வச்சு இவன் இன்னொருத்தன் பைக்ல போகும்போது அவன் அந்த பேக்ல இருந்து எடுத்துருவான். இதெல்லாம் நடந்துருக்கு பாருங்க, பெரிய செய்தி இப்போ பாலக்காட்டுல 29 பிள்ளைகள் பிடிச்சிருக்காங்க. அவன் அப்பா அழுத மாடமாடையா கண்ணீர் வெடிக்காது, பிள்ளையே கிடையாது, அப்படி நல்ல பிள்ளை. ஆனா கூட சேர்ந்ததால நெஞ்சு போச்சு, நாசமா போச்சு. ஏன்னு கேட்டா, இந்த பொருளை அதெல்லாம் காமிச்சு, இதெல்லாம் நீ அனுபவிக்கலாம், இதெல்லாம் உனக்கு இருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா, இது இப்படி இருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா, இதெல்லாம் போட்டா எப்படி இருக்கு, நல்லா தான் இருக்கும், இதெல்லாம் கவனிக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஆனா அந்த சம்பாத்தியம் எப்படி இருந்துச்சு, நம்ம வீட்டு வாசலே உட்கார்ந்து என்ன சுத்துறது, சொல்ல மாட்டேங்கிறீங்க, என்ன சுத்துறது, எங்க அத்தானுக்கு ஆஸ்மா வரக்கூடாது, என் மகனுக்கு என்ன வரக்கூடாது, டிவி வரக்கூடாது, ஊர்ல இருக்கிற எவனுக்கு டிவி வந்தாலும் பரவாயில்லையா, வீடு சுத்துறது.
யாருக்குனாலும் டிவி வரலாம், யாருக்கு ஆஸ்மா வந்து சாவலாம். ஆனா என் வீட்டுக்காரரும் என் மகனுக்கு என்ன வரக்கூடாது. அதானே அர்த்தம். அந்த சம்பாத்தியம், அந்த பணத்துல என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. ஐயா இயேசு கிறிஸ்து ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டான். இவர்தான் முத்தத்தினால் காட்டி கொடுத்துட்டான். அவனுக்கு பணம் கிடைச்சது. அந்த பணத்துக்கு பேர் என்ன கேட்டீங்கன்னா, அந்த பணத்தை வச்சு ஒரு இடம் வாங்கிட்டாங்களாம். அந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? ரத்த நிலம். என்ன நிலம்? ஏன்னா ஒருத்தரை குறையில்லாதவரை, பாவம் இல்லாத ஒருத்தருடைய ரத்தத்தை என்ன செய்ய வச்சிருக்கு? சிந்தி சம்பாதிச்ச துட்டு. அப்ப யோசிச்சு பாருங்க, இப்போ உங்க வீட்டுல என் வீட்டுல இருக்கிற பொருள் இதெல்லாம் எப்படி வந்துச்சு? எந்த வருமானத்துல வந்துச்சு? யோசிச்சு பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அப்பத்தின் தண்ணீரை நான் ஆஸ்வதிக்கணும்னா நீ கையிட்டு செய்ய வேலை எப்படி இருக்கணும்? ஆண்டவர் பிரியமா, லஞ்சம் வாங்கக்கூடாது, கொள்ளையடிக்க கூடாது, அநியாயமா வைக்க கூடாது. அப்பதான் ஆண்டவர் உங்க அப்பத்தின் தண்ணீரை ஆண்டவர் என்ன செய்வாரு? ஆஸ்வதிப்பாரு. உன்னுடைய வியாதி உன்னை விட்டு எரிஞ்சு போயிடும். அப்ப நம்ம சாப்பிடுற ஆகாரம் எப்படிலாம் இருக்கணும் யோசிச்சு பாருங்க. அப்போ வஸ்திரத்துல பிரதிஷ்டை, அதுக்கப்புறம் என்னது? சாப்பாடுல பிரதிஷ்டை. யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு மகனை தான் இங்கே நாம் என்னென்னு வாசிக்கிறோம். யோவான் அவனை பார்த்து தேசத்துடைய ராஜா ஏரோது ராஜாவை, ஒரு மனுஷனை பார்த்து ராஜா பயப்படுறான். நாட்டோட ராஜா ஒரே ஒரு மனுஷனை பார்த்து, அவன் கலெக்டர் கிடையாது, மந்திரி இல்ல, அவன் ராணுவ அதிகாரி இல்ல, படிச்சவன் இல்ல, பட்டம் வாங்கினவன் இல்ல, அவனுக்கு பெரிய யுத்த புருஷனும் இல்லையா, அவன் ஒரு பரிசுத்தம் இல்ல. கவனிங்களா? அவன் நீதியும் நியாயம் உள்ளவன். அந்த காரணத்துக்காக அவனை பார்த்து ராஜாவே பயப்படுறாருன்னா, படிப்பை விட பட்டத்தை விட நல்லா கவனித்துக்கோங்க. இன்னைக்கு அதுதான் நீங்களாம் ஆசைப்படுறீங்க, பிள்ளைகள் அப்படியே அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். படிப்பை விட பட்டத்தை விட பணத்தை விட பொருளை விட பரிசுத்த மேலானது, நீதியும் நியாயமும் செய்வது மேலானது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு என்ன செய்ய விரும்புகிறார் தெரியுமா? கற்றுக் கொடுக்கணும். இந்த யோவான் சானிடத்துல ஆண்டவர் வைத்த யோசனை, அவன் சொல்ற யோசனையை யாரு கேட்கணும்? ஆனா யோவான் ஸ்நானனுடைய யோசனையை இப்ப யாரு கேட்கிறா? ராஜா கேட்கிறான். அவன் என்ன சொன்னாலும் அப்படியே செஞ்சிருவானா? ஏன்னு கேட்டா, அவனை பார்த்தாலே அவனுக்கு பயம் வந்துருவான். அவன் மேல ஒண்ணு பற்றக்கூடாதுன்னு அவனை பாதுகாப்பானா, அவன் சொல்றதெல்லாம் செய்வான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? யோவான் ஸ்நானகன் மேல ஆண்டவர் ஒரு யோசனை வைத்திருக்கிறார். அந்த யோசனை என்ன? யோவான் உங்களை குறித்த யோசனை என்ன அப்படின்னு கேட்டா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வனாந்திரத்திலே கூப்பிடுடைய சத்தம் என்ன செய்யும்? கேட்கும். அவர் வருவார். நல்ல கவனிங்க. ஆத்தும நேசர் வருவார், மணவாளன் வருவார், மேசியா வருகிறார். அவருக்கு இவன் வழியை என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தம். இவனை குறித்த தேவனுடைய யோசனை. உலகத்தின் ரட்சகர் யார்? யாரும் தெரியாது. மேய்ப்பர்கள் பார்த்து போயிட்டாங்க, சொல்ல விரும்பல. பெத்தவங்களும் பயப்படுறாங்க, பிள்ளைய கொண்டுருவாங்களோ, பிள்ளையால நம்மள கொண்டுருவாங்களோ. யாரும் இவர்தான் உலக ரட்சகர்னு சொல்ல யாரும் பயப்படுறாங்க, எல்லாரும் பயப்படுறாங்க. யாரும் அவர் பார்த்து சொல்ல மாட்டேன்டாங்க, இவர்தான் ஆண்டவர், இவர்தான் உலக ரட்சகர், இவரால்தான் பாவ மன்னிப்பு, இவரால்தான் பரலோகம் கிடைக்கும் போது யாரும் சொல்ல தயார் இல்லை. பெத்தவங்க கூட தயார் இல்லை. படிங்க. ஆனால் இதுதான் மேசியா என்று முதல்ல இந்த உலகத்துல சொன்னது யார் தெரியுமா? யோவான் ஸ்நானன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதல்ல இந்த இயேசு கிறிஸ்து தான், இவர்தான் ஆண்டவர், இவர்தான் மேசியா, இவரை பின்பற்றுங்கள் சொல்லி முதல்ல இயேசுவை ஆண்டவர் என்று ரட்சகர் என்று இந்த உலகத்துக்கு காண்பித்த முதல் நபர் யார் தெரியுமா? யோவான் ஸ்நானன். அவன் தான் வழி ஆயத்தம் பண்ணி விட்டான். எல்லாரும் ஆட்ட போகலாம். எந்த ஜாதி, எந்த மதம், எந்த மொழி, படிச்சவன் எல்லாரும் படிக்காதவன் எல்லாரும் நீங்க மனம் திரும்பினீங்கன்னா, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா அவருடைய பிள்ளையாகலான்னு முதல்ல அந்த வழியை ஆயத்தம் பண்ணினவன் யார் தெரியுமா? யோவான். இவனை குறித்த தேவனுடைய யோசனை இருந்ததையா, அந்த யோசனை நிறைவேற வேண்டுமானால், அந்த திட்டம் ஆசீர்வாதமா பழிக்க வேண்டுமானால், அவன் அந்த யோசனைக்கு என்ன செய்தான் பாருங்க? செவி கொடுத்தான். அந்த யோசனை என்ன தெரியுமா? நீங்களும் நான் பரிசுத்தமாய் நீதி நியாயத்தை கைக்கொள்ளாய், அந்த வஸ்திரத்துல நாம் சாப்பிடுற எல்லாவற்றிலையும் நாம் வேறுவிக்கப்பட்ட அனுபவம் உங்களை என்ன செய்யணும்? எல்லாரும் போல தயவு செய்து சொந்த பந்தங்க, ஊருக்காரங்க, அவங்க இவங்க கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்க, இந்த பாஸ்டரே அவங்க மூலமா எப்படி அற்புதம் நடக்க தெரியுமா? யாரையும் பார்க்காது.
ஆண்டவர் உங்களை எதுக்காக அழைத்திருக்கிறாரோ, உங்க மேல எந்த நோக்கத்தை வச்சிருக்கிறாரோ அதை மட்டும் என்ன செய்து கொள்ளுங்க, புரிந்து கொள்ளுங்க. அவங்கள மாதிரி இருக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கல, அவங்களை விட மேலான இடத்தை உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. அவங்க இதுக்கு லாய்க்கு இல்லைன்னு அவளை ஒதுக்கி வச்சுட்டாரு. தயவு செய்து கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்கள பார்த்து நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அவங்க எல்லாம் உங்க அளவுக்கு லாய்க்கு இல்லையா. அதனாலதான் அவங்கள நகர்த்திட்டு அவங்களுக்கு அறியாத, அவங்க கேட்காத, கை கொள்ளாத நீங்க உங்களுக்கு எனக்கு ஆண்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. உங்களை என்னையும் கை கொள்ள வச்சுட்டு இருக்கிறாரு. ஏன் தெரியுமா? அவங்கள விட நீங்க வேளாணவங்களா இருக்கீங்கன்னா. உங்களை குறித்த யோசனைகள் உங்க மேல எப்படி இருக்கோ தெரியல, ஆனா உங்களை குறித்த யோசனைகள் தேவனிடத்தில் அபரிவிதமா இருக்கிறது. அவர் யோசனையிலே பெரியவரும், கிரியிலே அவர் யாரா இருக்கிறார், வல்லவருமா இருக்கிறார். ஏன் அவங்க மேலேயே அவருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறதுக்கு காரணம், கர்த்தர் உங்களை கொண்டு இந்த பூமியிலே பெரிய காரியத்தை என்ன செய்ய விரும்புகிறார். அற்பமாய் மலடியா இருந்தவள் இப்படி என்ன பெற்றெடுத்தால், பிள்ளை பெற்றெடுத்தால். பிள்ளை சாதாரணமான பிள்ளை இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தை கலக்கின முதல் பிள்ளை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யவன ஜனம் அந்த எங்க என்ன செய்தது, புறப்பட்டது. அதே போல கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளையும் கர்த்தர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதத்தை மந்திரமோ சூனியமோ ஏவலோ எந்த துன்மார்க்கருடைய கூட்டமோ வந்து அவனை அடிக்கவே விடவே முடியாது. பிரதிஷ்டை பண்ணப்பட்டவங்க, வஸ்திரத்துல பிரதிஷ்டை, சாப்பாட்டுல பிரதிஷ்டை, ஜீவியத்துல பிரதிஷ்டை, வேறு பிரிக்கப்பட்டவங்க ஒருத்தர் ஒண்ணு செய்ய முடியாது. பார்க்கும் போது அவங்களுக்கு பயம் உண்டாகும். கண்களில் எல்லா கண்களிலும் உலகால் படின முடிந்த பிள்ளைகள் உலகால் படிந்த ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திராண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய தோத்திரங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன, உங்களை குறித்த ஆண்டவருடைய நோக்கம் என்ன, உங்களை குறித்த ஆண்டவருடைய சித்தம் என்ன. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல பாத்திரம் பண்ண தரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமானேரியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமானேரியாலே காக்கப்பட்டு, கரைதீரை அற்ற பரிசுத்தரே, கரைதீரை அற்ற பரிசுத்தரே, ஏழையாம் கண்மீதியில் ராமிடவே, ஏழையாம் கண்மீதியில் ராமிடவே, இந்த இயேசு ராஜாவை நான்
செவ்வாய்க்கிழமை 11 மணிக்கு 1:30 மணிக்கு கூட்டம் விடுமுறை